எல்லாருக்கும் வணக்கம். நான் எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு நான் தான் பேச சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். ப்ரெஸ், மீடியா, பத்திரிக்கை அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி மேடையில் பெரியவங்க, தாய்மார்கள், எல்லோரும் பெரியவங்களாம் மேடையில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு என்னை பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடைக்கு நான் வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட்டு இந்த படம் தான் பருந்து. இந்த பருந்து ரொம்ப அற்புதமாக டைரக்டர் சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த சினிமா என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நான் ஈஸின்னு தான் சொல்லுவேன். அண்ணன் ஐயா கங்கைமரன் சார், பேரரசு சார், கதிரேசன் சார்லாம் ஃபஸ்ட்டு சினிமாவில் எங்கே கல், எங்கே முள், எங்கே மண், எங்கே ஜல்லி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது. அப்போ நமக்கு பின்னாடி வர்ற சினிமாவங்கள டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ், நடிகர்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கல் முள்ளெல்லாம் எடுத்து போச்சு, நல்லா கோடு போட்டு ரோடை போட்டு அவங்களும் நல்லா இருக்காங்க. அவங்க புண்ணியத்தில் நாங்களும் நல்லா இருக்கோம். ஐயா ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அழகுமலையன் சார் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு அவர் தான் தயாரிப்பாளர். ரொம்ப ஒரு பிடிப்பான மனுஷன். இந்த ஃபைட் மாஸ்டர்லாம் சார் நீங்கள் வந்தீங்க அந்த ஃபைட்டில் இந்த மாதிரி இப்படி பண்ணுறீங்க, அப்போ வர்றேன் 2 குத்து 2 உதை, அப்படி குத்துறேன், டக்கு சுற்றுறேன், இப்படி கீழே விழுகிறேன். இல்லை அப்படிலாம் பண்ணாங்க, நான் சொல்கிற மட்டும் பண்ணுங்க, இல்லை நானே பண்ணிடுறேன். அது மாதிரி ஒரு உண்மையான ஒரு வீரமாக பயங்கரமாக நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் சார் சாங் ஒரு 5 சாங்கு ரொம்ப சூப்பராக போட்டு கொடுத்துருங்க. ஐயா கங்கைமரன் சார் ஒரு சாங் பாடி கொடுத்துருக்காங்க. அழகு வந்துடுச்சு, சூப்பராக நல்லா இருக்குது அந்த பாட்டு. இதில் நடித்த நடிகர் அப்புக்குட்டி அண்ணன், நான், ஹீரோனி எல்லோரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம். படம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கம்மிங் சூன் ரிலீஸ் ஆக போகுது. வசந்த் சாருக்கு, கோ டைரக்டர் வசந்த் சாருக்கு ரொம்ப நன்றி. டைரக்டர் சாருக்கு நன்றி, ப்ரொடியூசர் சாருக்கு நன்றி. மியூசிக் டைரக்டர் சார் அண்ணன் விஜயமுருகன் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு காட்சியும் சும்மா மிரட்டி விட்டுருக்காப்புல, மிரட்டி வேறு மாதிரி வச்சுருக்காரு. பிறகு கேமராமேனு காசி விஸ்வநாதனை ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு ஷாட்டும் என்னென்னமோ கேமரா வச்சுருக்காரு. கண்ணாடியில் ஒரு கேமரா, சக்கரத்தில் ஒரு கேமரா, அந்த டேஷ்போர்டில் ஒரு கேமரா, அந்த புகை வர்ற இடத்துல கூட ஒரு கேமரா வச்சு ஒரு வேறு மாதிரி ஒரு புது ஃபோட்டோகிராஃபியாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக வந்திருக்கு, பியூட்டிஃபுல்லு. படம் மிகப்பெரிய வெற்றி படம், கம்மிங் சூன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் பெரிய நன்றி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் கங்கைமரன் ஐயா அவர்களுக்கு இங்கே வாழ்த்து வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்கள் வாழ்த்துலாம் இவங்களுக்கு கிடைக்கணும். புதுசாக நடிக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் எத்தனையோ நடிகர்களை உருவாக்கியிருக்கீங்க, நடிகைகளை உருவாக்கியிருக்கீங்க. அப்படிங்கிறப்ப இவங்களாம் புதுசாக நடிக்கிறாங்க. நீங்கள் என்கரேஜ் பண்ணும்போது இன்னும் பெரிய லெவலில் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே மாதிரி பேரரசு அண்ணன், அவர் சொல்லணுன்னா அண்ணனே ஒரு உரிமையாக சொல்கிறோன்னா அந்த பழக்கம் தான். எப்போவுமே பார்த்தோன்னே ஒரு அன்பாக பழகுறது. சினிமாத்தனம்னு ஒன்று இருக்கும், அது அண்ணன்கிட்ட எப்போவுமே இருந்ததே இல்லை. நாங்கள் பார்த்ததே இல்லை. எப்போவுமே டைரக்ஷன் பண்ணும்போதும் பார்த்ததில்லை, எங்கே பார்த்தாலும் அப்படி ஒரு பார்த்ததில்லை. ஒரு எளிமையான ஒரு மனிதர். கதிரேசன் சார் எவ்வளோ படங்கள், பொல்லாதவன், பல வெற்றி இருந்தும் ஒரு தன்மையான ஒரு மனிதர்கள். இந்த மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்ல வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மெயினாக அழகுமலை அண்ணன், மெயினாக அவர் தயாரிப்பாளர் அண்ட் டைரக்ஷன், பெரிய விஷயம். அவருடைய பெரிய கனவுன்னு நினைக்கிறேன். இந்த படம் எப்போ பார்த்தாலும் கதையை சொல்லிக்கிட்டே இருந்தார் எங்ககிட்ட. எங்கள் ரோல் தவிர எல்லாமே படத்தில் உள்ள எல்லாமே கேட்டோம். சினிமா எடுக்கிறதுக்கு உண்மையாகவே அந்த வெறியும் ஆசையும் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். பணம் இருக்கிறவங்க எல்லோரும் சினிமா எடுத்துட முடியாது. அதுக்கு உதாரணம் அழகுமலை சார். நான் பார்த்தேன், நிறைய தயாரிப்பாளர் பார்த்துருக்கோம், அதில் குறிப்பிட்டு அழகுமலை சாரும் சொல்லலாம். எனக்கு வசந்த் தம்பி தான் இந்த படத்தில் அண்ணன் ஒரு ரோல் இருக்குது பண்ணுங்க அப்படின்னாப்புல. அதே மாதிரி காசி சார் கேமராமேன் சார் சொல்லப்போனால் நம்ம குடும்பத்தில் ஒரு ஒர்க் பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் டீமோட ஒரு ஒர்க் பண்ணோம், அப்படின்னு நல்ல டீமோட ஒர்க் பண்ணோன்னு தான் சொல்லணும். அதுமாதிரி இந்த சாங்கு தம்பி ஹீரோ பண்ணியிருந்தார், வரல அங்கே மலேசியாவில் இருக்கிற ரொம்ப ஹீரோயினி செம, பர்ஃபார்மன்ஸு செம, சாங்கும் செம. உண்மையாகவே நீ பேஸ் ஒரு படத்தில் வரும்போது தான் அவங்க புது பேஸுங்கிறது, அதுக்கப்புறம் பெரிய நடிகர்கள் ஆவாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் 2 பேருக்குமே. அந்த பையன் ஹீரோ அவருக்கும். ஏன்னா நீங்களாம் வரணும், இப்போ ஹீரோக்கள் கம்மியாக தான் இருக்காங்க. அதனால் உங்களை இன்னும் உங்கள் திறமையை காமிங்க. இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. மெயின் அந்த கதை நானே கேட்டு மிரண்டேன். உறவு என்பது எவ்வளோ முக்கியம், உறவுகளை எப்படி காப்பாற்றணுங்கிற ஒரு
இம்பார்ட்டன்ட். உறவுங்கிறது தவறிச்சுன்னா என்னென்ன ஆகுங்கிற ஒரு கதையை வந்து உண்மையாகவே தயாரிப்பாளர் வந்து தயாரிச்சிரு அதை துணிஞ்சி வந்து அதை டைரக்ஷன் நம்மளே பண்ணணுங்கிற வெறியோட பண்ணது பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் டீமுக்கு. இந்த ரோல் கொடுத்த எனக்கு எனக்கு இந்த ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஷாமிஷா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். பிகாஸ் எனக்கு இங்கே வந்திருக்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காரு. கங்கையம்மன் சார், கருணாகரன் சார் அண்ட் சார் எல்லாருமே வந்திருக்கீங்க. ஆக்சுவலி வந்திருக்க பெரியவா எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ் அண்ட் வணக்கம். அண்ட் தேங்க்யூ டைரக்டர் ஆஸ் அ ப்ரொடியூசர் சார் ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த கங்கை அமரன் சார் இந்த சாங் எழுதி நான் அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ சார். அண்ட் பேரரசு சார், எனக்கு வந்து உங்களோட ஃபிலிம்ஸ் நிறைய பார்த்து இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரையும் நான் மறுபடியும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் எடிட்டர் சார் அண்ட் மியூசிக் டைரக்டர் சார் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு மியூசிக்ஸ்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணாங்க. ஹாப்பியாக இருந்தது செட்டில், ஒரு நல்ல வைபாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ மீடியா பீப்புள்ஸ். பிகாஸ் எங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்களும் வந்து எங்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கும் என்னோட மனசார்ந்த நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு எனக்கு நான் வந்து அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். நவ் அழகு சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் வசந்த் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணி எனக்கு சீன் ஒரு சீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி, எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, பட் அவர் ஒரு சீனாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி பண்ணு, இந்த சுச்சுவேஷன் இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இந்த ஃப்ரேமுக்கு இப்படி நிற்கணும், எல்லாமே எனக்கு ப்ராப்பராக டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வசந்த் சார். அண்ட் அசோக் டான்ஸ் மாஸ்டர் சார், ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் ஹிம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்ககிட்ட நான் கற்றுக்கிறது, உங்கள் மூலியமாக நான் கொரியோகிராஃப் பண்ணி வச்சுக்கிறது நான் ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை கோஸ்டார் அமானா, தேங்க்யூ. ஐ ஹவ் டன் கிரேட் ஜாப். ஸோ பேர் சார், கங்கை அமரன் சார், ரொம்ப தேங்க்யூ. ஐ எம் நாட் சச் அ பிக் மேன் டு ஸ்பீக் அபவுட் யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் ஒன் ஃபைனல் எனக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் தனுஷ் அண்ட் ஹர்ஷா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை சிஸ்டர், தேங்க்யூ அக்கா. ஓகே தேங்க்யூ. ஒவ்வொரு பேராக சொல்லிட்டு பேச ஆரம்பித்தா ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் சுருக்கமாக பேசிக்கிறேன். ஆனால் கங்கைமரன் வந்ததுமே சீக்கிரம் போகணுன்னு சொன்னாங்க. அதனால் அந்த மீட்டிங் ஆக்சுவலாக ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. நான் இந்த படத்தோட தயாரிப்பாளரை சமீபத்தில் தான் நான் பார்த்தேன். ஜஸ்ட் அந்த ரோட்டில், அருணாச்சலம் ரோட்டில் சும்மா வாக்கிங் வந்துட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பருடைய ஹோட்டல் அங்கே இருக்குது, ஆம்பல்னு ஒரு ஹோட்டல், பிரசாத் ஸ்டுடியோக்கு ஏற்றால. அங்கே நான் தற்செயலாக அந்த ஓனரை பார்க்க போயிருக்கும்போது அண்ணன் இருந்தார். இருக்கும்போது அண்ணா வணக்கண்ணே அப்படின்னாரு. யாருன்னு எனக்கு தெரியல அண்ணே, இந்த மாதிரி நான் படம் எடுத்திருக்கேண்ணே, கண்டிப்பாக நீங்கள் வரணுண்ணே அப்படின்னாரு. அடுத்த படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் இருக்காது, அந்த படத்தில் சொல்லியிருக்காரு. அது அடுத்த படம் எடுக்கும்போது கண்டிப்பாக நிறைவேறும்னு நினைக்கிறேன். அப்போது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், இப்படி புதுப்பட்டிங்கிற ஒரு ஊர் பஞ்சாயத்து தலைவராக நான் ஜெயிச்சிருக்கேண்ணே அப்படின்னாரு. அப்புறம் ஏடிஎம்கேவா திமுகவா எந்த கட்சின்னு கேட்டேன். இல்லைண்ணே சுயேட்சைனாரு. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த காலத்தில் சுயேட்சையில் ஜெயிச்சு வர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமானதுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக வாழ்கிறது தான். அப்படி ஒரு உண்மையாக வாழ்ந்து அவர் ஜெயிச்சு மக்கள் மத்தியில் அப்படி ஒரு பேர் இருந்தாருன்னா அப்படி ஒரு நல்ல மனிதராக தான் இருக்க முடியும். நான் இதுவரை எந்த லஞ்சமும் வாங்கலைன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், உங்களுடைய காரில் கட்டியிருக்க கொடியை பார்க்கும்போதே தெரியுது, அப்துல் கலாம் கொடி கட்டியிருந்தார். அதனால நான் சொன்னேன், உங்கள் காரில் கட்டியிருக்க கொடியே உங்களை உணர்த்துது, நீங்கள் எப்படிப்பட்ட மனிதருங்கிறத, அதனால் நீங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னேன். இந்த படத்தை அவரே, நான் ஆக்சுவலாக அவர் கதை வசனம் ஏதாவது பண்ணிவிட்டு ப்ரொடியூசராக இருப்பார் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்தேன். அப்புறம் நான் வந்து கேட்டேன், டைரக்டர் யார் அப்படின்னா, ஏன்னா அவர் அண்ணன் தான் பண்ணியிருக்காரு. நாங்கள் சரி, நல்ல ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா இன்றைக்கி புது டைரக்டர்ஸ் நிறைய பேர் ஒரு கோடின்னு பட்ஜெட் ஆகி 2 கோடி 3 கோடின்னு எடுத்து வச்சிடுறாங்க. அது ப்ரொடியூசரே பண்ணதுனால அதை சுருக்கமாக அழகாக கரெக்டாக பண்ணிக்கிட்டாரு. அதனால் அது ஒரு வகைக்கு நல்ல விஷயந்தான். மற்றபடி இந்த படத்தில் உள்ள ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம். எனக்கு ஆக்சுவலாக அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு யாரை வரட்டுறாங்க என்ன கதை எனக்கு அவ்வளோ சரியாக கன்வே பண்ண முடியல. நிச்சயமாக இது ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நம்புகிறேன். கங்கைமரன், பேரரசனெல்லாம் இதில் பங்கு கொண்டதுனால நிச்சயமாக இது ஒரு நீட்டான ஒரு மேட்ரு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
பேரரசு சார் இப்போ ஆக்ட் பண்ண வந்திருக்காருன்னு சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு. நான் இன்றைக்கி தான் மீசையே எடுத்தேன். நான் அவர் மாதிரி தான் மீசை வச்சுருந்தேன். சரி அண்ணன் மீசை வச்சு நடிக்க ஆரம்பிச்சா நம்ம மீசை எடுத்துடலான்னு எடுத்துட்டேன். வேற ஒரு புது படத்தில் நடிக்கிறதுனால. அதனால் கங்கைமரன் அண்ணனை பற்றி நிறையா சொல்லலாம். அவர் வாழ்க்கையில் அவருடைய படம் தான் எனக்கு ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது, கரகாட்டக்காரன்கிற படம். அது வாழ்க்கையில் இன்னைய வரைக்கும் ஒரு கரகாட்டக்காரனை அடிக்கிறதுக்கு ஒரு படம் இருக்கான்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அது அவ்வளோ பெரிய வெற்றினா, அது உலகத்திலே மிகப்பெரிய வெற்றி படம். அது தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ட்ரெண்டு செக்டர் ஏற்படுத்தின படம். அப்படிப்பட்ட அண்ணன் இந்த படத்தில் பங்கு பெற்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி டாக்டர் கருணாகரன் சார், இன்னொரு ஹீரோ இருக்காருன்னா கதிரேசன் சார். அவரும் இப்படி தான் அந்த ப்ரொடியூசர் மாதிரி சுயேட்சையாக நின்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் செக்ரட்டரியாக ஜெயித்தவர். அவரும் ஒரு ஹீரோ தான். அது மாதிரி கமலகண்ணன் மிகப்பெரிய ஹீரோ. அவர் ஒரு எம்ஜிஆர் மாதிரி, ஒரு குட்டி எம்ஜிஆர்னு சொல்லலாம். அவர் ஆஃபீஸுக்கு யார் போனாலும் சாப்பாடு, யார் போனாலும் காஃபி டீன்னு கொடுத்து ஒரு விருந்தோம்பல் பண்ணுறதுல ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அவரை மாதிரி ஆட்கள்லாம் பார்க்க முடியாது. அதே மாதிரி ப்ரொடியூசர் அழகுமலை, நான் சொல்லிட்டேன் அவரை பற்றி. பேரரசு சாரை பற்றி, அவரையும் பற்றி நான் பேசணும். ரொம்ப நல்ல மனிதர். அதாவது எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைனா வந்துடுவார், கரெக்டாக நிற்பார். எனக்கு சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை கூட முதல் ஆளாக வந்தது அவர் தான். சினிமாக்காரங்களில் அந்த மாதிரி ஒரு தமிழ் அந்த இயக்க சங்கத்துக்கு பொருளாளராக இருக்கார். அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கணும். அதாவது ஒரு பொதுச்சேவை ஒரு மனசோட பண்ணக்கூடிய அளவில் ஒரு நல்ல மனிதர். அது மாதிரி படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேருமே நல்லா நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். படம் பார்த்தா தான் தெரியும். படம் பார்த்த பிறகு மறுபடியும் இந்த படத்தை பற்றி நிறையா பேசுவோம். ஓகே, வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவங்களுக்கும் வணக்கம். அதுக்கடுத்தது இந்த படத்தை தயாரிப்பாளரும் இயக்குனருமாகிய அழகுமலை சாருக்கும் வணக்கம். இதில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கணவருக்கும் நன்றியும் வணக்கம். இந்த படத்தில் 2 ஃபைட்டு. அது ஒரு ஃபைட்டு படத்தின் டைரக்டர் ப்ரொடியூசராக இருக்கிற அழகுமலை சார், மன்சூர் அலிகான் சார், சென்றாயின் சார், அதுக்கப்புறம் அப்புகுடின்னு எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்கோம். நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி படத்தை தியேட்டரில் பார்த்து உங்களோட பேராதரவு தரணும். அதுக்கடுத்து இந்த பட வாய்ப்பு எனக்கு கிடைக்க உதவியாக இருந்த வசந்த் சார், அப்புறம் காசி விஸ்வா சார், அதுக்கப்புறம் படத்தோட இன்னொரு நாயகன் விநாயக், இவங்க 3 பேர் மூலயமா தான் இந்த படம் எனக்கு கிடச்சிது. அவங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்லியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் உங்கள் பேராதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. நேரம் இல்லாத காரணத்தில் எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போ இன்னைக்கு நம்ம வளர்ந்துருந்தாலும் நான் வளர்றதுக்கு ரொம்ப சில படிகள் ஏறி வர காரணமாக இருந்தது எனக்கு பாரதி மோகன் அண்ணன் மறக்கவே முடியாது. ஸோ அந்த சமயத்தில் எனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி எல்லாருக்கும் நான் வெளியே தெரியறேன்னா அது காரணம் பேரரசு சார் தான். ஸோ அவருடைய படங்களில் நான் இன்ன வரைக்கும் நிறைய படங்கள் நான் தான் எனக்கு ஒரு ஓப்பனிங் சாங்குன்னா அது அசோக்ராஜான்னு சொல்கிற ஒரு பெரிய இயக்குனர். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருவோம் இந்த படத்துக்காக. நான் வேறு எந்த பாட்டுக்கு இப்படிலாம் அலைஞ்சதில்லை. எல்லாமே ஸ்டுடியோக்குள்ளே மாட்டிக்குவோம், இல்லைனா ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்டில் மாட்டோம், இப்படி தான் பண்ணுவேன். ஆனால் இந்த படத்தில் தான் எனக்கு ரோடாக பர்மிஷன் வாங்கிட்டு இந்த கார்லேருந்து அந்த காரில் தாண்டுறது, அந்த கார்லேருந்து இந்த காரில் கேமரா வச்சு மேலே பருந்து, படத்துக்கு ஏற்ற மாதிரி மேலே பருந்து மாதிரி இன்னொரு கேமரா ஃபாலோ பண்ணுறது, ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த படத்துக்கு. அந்த சாங்லாம் பார்க்கும்போது ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும். அந்த பாட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வரதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர் தான். ரொம்ப அற்புதம். அந்த படத்தில் பண்ண ஹீரோனி மேடமும் விநாயக் சார் அந்த ஒரு டூயிட் பாட்டுக்கான அவங்க பண்ண அந்த கஷ்டம்லாம் எங்களுக்கு தெரியும். அந்த வெயிலெல்லாம் எப்படி அந்த இடம்லாம் முள்ளுலாம் குத்தி அவங்களுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு லொக்கேஷன் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும்போது நம்ம ஃப்ளோர்லாம் பார்க்க மாட்டோம். ஸோ அந்த இடத்துலலாம் அவங்களாம் கஷ்டப்பட்டு பண்ணாங்க. ஸோ அந்த பாட்டு இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா அதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் கதையோடு ஒரு 2 பாட்டு அற்புதமாக பண்ணியிருந்தார் நம்ம டைரக்டர். ஸோ அந்த சாங்கை நாங்கள் எப்படி பண்ணலாம், ஏன்னா கதை சொல்லுது. அந்த 2 பாடல்கள் மட்டும்தான் கதை சொல்லலாம். ஒன்று தேடி போடுறது, இன்னொன்று அதை பிடிச்சதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸுக்கான ஒரு பாட்டு இருக்குது. அது ரொம்ப அற்புதமாக பாடியிருந்தார் கங்கைமரன் சார். அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நான் அந்த பாட்டை கேட்ட உடனே ஸோ நம்ம ஒரு நடன இயக்குனர்ன்றதுனால அந்த பாட்டுக்கு உயிர் எப்படி கொடுக்கலாம் அப்படி என்னன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு அழகு சார். அப்புறம் அந்த படத்தில் கேமராமேன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப சூப்பர்.
அந்த எடிட்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து சேர்த்து கொடுத்தாரு நம்ம எடிட்டர், அவருக்கு நான் நன்றி சொல்வேன். அற்புதமாக பண்ணார். ஸோ அந்த பாடலில் வந்து உயிரே பார்த்தீங்கன்னா இதில் அந்த பாட்டை நீங்கள் வந்து விஷுவலுக்கு பார்க்க வேணாம், கண்ணு மூடி நீங்கள் வந்து கங்காமரன் சாருடைய வாய்ஸ் கேட்டாலுமே நம்மளுக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாடல் அது. அந்த பாட்டுக்கு வந்து உயிர் கொடுக்க எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டது ஆதித்யா. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க. அவருக்கெல்லாம் ஒரு சூப்பர் லைஃப் இருக்குது, அவருக்கு செம்மையாக பண்ணியிருக்காரு. அதை வந்து நாங்கள் சொல்கிறோம் இப்படி பண்ணுப்பா அவ்வளோதான் சொல்கிறோம், ஆனால் அதை உணர்ந்து பண்ணுறது ஒரு விஷயங்க. அது வந்து கடவுள் கொடுக்குற கிஃப்ட் அதெல்லாம். ஸோ அவர்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நானே அந்த பாட்டை பார்த்துட்டு உடனே எடிட் பண்ணி இமிடியேட்டாக நான் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு முதல் தேங்க்ஸ் சொல்லுங்கள், அவர் அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எங்களுக்கு தான் இன்றைக்கி பேக்ரவுண்டு யாருமே இல்லை. இன்றைக்கி நிறைய மீடியாஸ் இருக்குது, நீங்கள்லாம் இருக்கீங்க. எங்களுக்கு நான் வரும்போதெல்லாம் யாரும் இல்லை, ஸ்டேஜில் ஆடி அது வேறு வழி. இன்றைக்கி இந்த மாதிரி ஆளுங்களாம் நம்ம வெளியே வந்தால் நல்லாயிருக்கும். நல்ல திறமசாலி, அவர்லாம் ஒரு பெரிய நடிகராக வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி அழகு சார் வந்து சும்மாவே இருப்பாருங்க. அவர் வந்து ஒரு 10 விரல் வச்ச மனுஷன் மாதிரி எல்லாமே பண்ணுவாருங்க. சாப்பாடு போகிறதுலேருந்து கூட இருக்கிறதுலேருந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து கம்மியாக இருந்தாலும் ஆனால் ஃபோன் பண்ணி சொல்லி கரெக்டாக வந்து இந்த மாதிரி கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம். அவர் ரொம்ப நன்றி சார். இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்கன்னா காரணம் நீங்கள் நடந்துக்கிட்ட விதம் சார். நீங்கள் வந்து அந்த விஷயத்தில் நான் இங்கே எல்லாம் ஓப்பனாகவே சொல்கிறேன். நல்லா நீங்கள் வந்து ஒரு டெக்னீஷியனுக்கும் அள்ளி கொடுக்கலாலும் என்ன வேணுமோ அதை கரெக்டாக செஞ்சீங்க சார். அது வந்து எனக்கு வெரி ஹாப்பி. இது மாதிரி தான் நிறைய இடத்துல நாங்களாம் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கோம் உழைச்சதுக்கு. பட் நீங்கள் வந்து சின்ன படமாக இருந்தாலும் அதை கரெக்டாக கொடுத்து அது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு நன்றி சார். அது மட்டும் இல்லாமல் அவர் தான் பாடல்கள் எழுதினாருன்றது வந்து என்னால் எதுவே பண்ண முடியல. அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் ஃபுல் டீட்டெயில் அழகாக சொல்கிறாரு. சார் இப்படி இருந்தது அந்த பாட்டு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த படமே அப்படி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் மக்கள்கிட்ட இந்த மீடியா சேர்த்து இது ஒரு பெரிய லெவலில் வரணுன்றது தான் என்னுடைய ஆசை. இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் நிறைய படங்கள் பண்ணணும், இந்த மாதிரி இயக்குநர்கள் நிறைய இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி நடிகர்கள் நிறைய பேர் உருவாகணும், டெக்னீஷியன் எங்களை மாதிரி டெக்னீஷியன் வேறு சார். இப்போ நாங்கள் வந்து சின்ன படங்கள் கூட எல்லா டெக்னீஷியனும் பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா பெரிய மாஸ்டர்னால் பெரிய படங்கள் தான் அப்படின்னு ஒரு முத்திரை இருக்குது. அப்படி இல்லை, நாங்கள் சின்ன படங்களும் நிறைய பண்ணியிருக்கோம், அப்படி தான் வளர்ந்து வந்திருக்கோம். ஸோ அதனால் இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி. வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்கும் தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகளுக்கும் வணக்கம். கங்காமரன் சார் வணக்கம். எங்கள் டீமின் இயக்குனர் செயலாளர் பேரரசு சார் அவர்களுக்கு வணக்கம். தயாரிப்பாளர் திரு கே கருணாகரன் அவர்களுக்கு வணக்கம். அப்புறம் படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் திரு அழகுமலை சாருக்கு வணக்கம். அவர் எப்படின்னா அறிமுகம்னா, என்னோட படத்தோட ஹீரோ திரு மக்கள் நண்பன் விஆர் விநாயக் அவர் மூலியமாக தான் பழக்கம். இந்த மாதிரி இந்த ஒரு படம் பண்ணுறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னாரு. அப்போ பேசுகிறதான் தெரிஞ்சிச்சு. அவர் ஆரம்பத்தில் வந்து சினிமாவில் ஒர்க் பண்ணுறதுக்காக பார்த்திபன் சார்கிட்ட இருந்து அப்புறம் கொஞ்ச நாள் இருந்துட்டு ஃபேமிலி சூழ்நிலை காரணமாக திருப்பி மதுரைக்கே போயிட்டு நல்லா சம்பாரிச்சிட்டு திருப்பி படம் பண்ணணும்னு வந்திருக்காரு. வந்தவருக்கு டிஜிட்டல் மாறினதுனால அவருக்கு அவ்வளோதான் சரியாக சில விஷயம் தெரியல. கூட இருந்து நல்லா பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி எல்லோரும் சொன்ன மாதிரி இருந்த அனைத்து டெக்னீஷியனுக்கும் நல்ல விதமாக பேமெண்ட் பண்ணார். எந்த குறையும் இல்லாமல் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அப்புறம் இதில் நடித்த நடிகர் சென்றாயண்ணா என்னோட நண்பர், அப்புக்குட்டி அண்ணன் என்னோட நண்பர், எல்லாருமே நல்லா பண்ணி கொடுத்தாங்க. பேரரசு சாரும் செமையாக அது ஒரு நாளும் கலக்கி எடுத்து கொடுத்துட்டு போனார். அப்புறம் ஹீரோயின் சொல்லவே வேணாம், அவங்க நல்லா துருன்னு அவங்களாம் நல்லா பண்ணதுனால தான் அந்த படம் ரொம்ப குயிக்காக முடித்தோம். ஒரு 21 நாளில் முடித்தோம். அந்தளவுக்கு எல்லாருமே நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் இதில் எனக்கு பக்கத்துணையாக இருந்த ஜெகன் சார், அப்புறம் முருகேஷ் அண்ணன், அருண்குமார், கருணாகரன், அவங்க எல்லாருக்குமே நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் ஜோன் சார் எனக்கு இது 2வது படம். ஏற்கனவே அவதார வேட்டையிலையும் சாருக்காக கூட டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அப்போவே பார்த்தா அதில் மியூசிக்லாம் பயங்கரமாக பிரித்து மேய்ஞ்சிருந்தார். இவர் எப்படின்னா பெரிய படம் சின்ன படம்லாம் பார்க்குறதில்ல, நம்பி போனோம்னா நல்ல விதமாக அந்த படம் வேறு லெவலில் இசை பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் அவரோடையும் 2வது படம் பயணிக்கிறேன். அவரும் ரொம்ப குழந்த மாதிரி தான், பார்த்தா நிறைய பெரிய ஆர்டிஸ்டோடு பண்ணியிருக்காரு, வேறு மாதிரி இருப்பார் நினைக்கலாம். ஆனால் நல்ல குழந்த மாதிரி நமக்கு என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்பாப்புல. அப்புறம் காசி சார், அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ரொம்ப தங்கமான மனுஷன். அவர் கூட எல்லாம் நிறைய நாள் பயணிக்கலாம். அவரும் நம்மகிட்ட என்ன இருக்குது அதை வச்சு ப்ரொடியூசருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக பண்ணி கொடுக்குற ஒரு மனுஷன், ஒளிப்பதிவாளர். அப்புறம் ஃபைட் மாஸ்டர், அவரை பற்றி சொல்ல வேணாம். அவர் எப்படின்னா குதிரைக்கு கட்டின கடிவாளம் மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பார். இடையில உள்ளே வந்தோம்னா அப்படியே ஸ்டக் ஆகிடுவார் மாஸ்டர் அப்படின்னு. அந்தளவுக்கு பரபரப்பாக ஃபைட்டும் சரி எல்லாமே சரி
செம்ம ஸ்பீடாக இருப்பார். ஃபைட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒவ்வொரு படத்துக்கும் வித்தியாசமாக எங்களுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அப்புறம் எடிட்டர் ஜெய்கர்ஸ், அவரும் ஒரு நல்ல மனிதர். என்ன எடிட் பண்ண போயில தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் ஒரு மூலையில் இருக்கார், மியூசிக் டைரக்டர் ஒரு மூலையில் இருக்காங்க, ஏவிஎம் வேறு மாறிடுச்சு, அது ஒரு மூலையில் நாலா பக்கம் அலைஞ்சு இதை ஒரு வழியாக பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அப்புறம் மனோஜ் நல்லா பண்ணியிருந்தாப்புல, அமுனா அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த தயாரிப்பாளர் அவங்க இப்போ புதுசாக ஜெயிச்ச அவங்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை. நான் படம் பண்ணி 2024 ரிலீஸ் பண்ணேன். அடுத்து இன்னும் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் நம்ம கதை சொல்லி இந்த மாதிரி படம் பண்ணுங்கன்னா அவங்க சரி இந்த படத்தை எப்படி சேல்ஸ் பண்ணுவேன்னு கேட்குறாங்க. எனக்கு அதுக்கு சரியான விளக்கம் ஒன்றுமே சொல்ல முடியல. அதனால் அதுக்கு ஒரு நல்ல வழிமுறை பார்த்து இந்த படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் தயாரிப்பாளர் சங்கம் முடிவு எடுக்கணும்னு கேட்குறேன். ஏன்னா இப்போ முன்னெல்லாம் நம்ம ஃபிலிமில் இருக்கையில் ஓரளவுக்காவது அங்கங்கே ஃபிலிமில் படத்தை கொண்டு போய் ஓட்டி இப்போ 1 கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு 30-40 லட்ச ரூபாயாவது கிடச்சிச்சு. எஃப்எம்எஸ் சேட்டலைட் அது இதுன்னு சொன்னாங்க. இப்போ டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் நம்ம 1 கோடி ரூபா படம் போட்டால் 3000 ரூபாய்க்கு கேட்குறாங்க, 5000 ரூபாய்க்கு கேட்குறாங்க. நம்ம என்னத்தை சொல்கிறது, ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ ஆடியோவே அப்படி தான் ஆயிடுச்சு. அவங்க கேட்குற அமௌண்ட்டில் ஒரு சிங்கரோட காசே வர மாட்டேங்குது. இப்படி இருந்தால் எங்களை மாதிரி வளர்ந்து வர இயக்குநர்கள் சின்னவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. அது மட்டும் என்னன்னு கொஞ்சம் பார்த்து தயாரிப்பாளர் சங்கம் முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். எனக்கு அவ்வளோ தமிழ் வராது, நம்ம மலையாளி. மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே நன்றி. இந்த படத்துக்கு எடிட்டிங் வாய்ப்பு கொடுத்தா நரசிம்ம சார், வசந்த் சார், எஸ்பெஷலி ப்ரொடியூசர் அழகுமலை சார், எல்லாருக்கும் நன்றி வரை வச்சுருக்கேன். பேரஸ் சார் ரொம்ப ஃபேன். ஓகே சார். அப்புறம் அதான் நீங்கள் பார்த்தா இது எல்லாமே நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது அதான் உங்களுக்கு மெயின் ஆகிட்டு, எஸ்பெஷலி மியூசிக் டைரக்டர் ஜான் சார் இந்த படம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டு வரும்போது வசந்த் சார் தான் சொல்லியது, ஒரு பயமே வேண்டாம், ஆறாறு நீங்கள் தூக்கி விடும் ஜான் சாரோட கையில் அது பத்திரமா இருக்குது. நான் க்யூபில் படம் பார்க்கும்போது தான் நான் கட் பண்ணியது தான் அப்படியே நான் நினச்சிருந்தேன். சூப்பராக பண்ணியிருக்கு சார். என்ன அசோக் ராஜ் மாஸ்டர், ஐயோ அவரை கூட ஒர்க் பண்ணிருக்கும்போது ரொம்ப இதாக இருந்து, பட் அவர் ரொம்ப ஃப்ரீடம் தான் இருந்து. அப்புறம் இந்த படம் நீங்கள் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு இது இருக்கும். எஸ்பெஷலி அழகுமலை சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். பருந்து மூவி, இந்த மூவி எனக்கு கொடுத்த இந்த பியூட்டிஃபுல்லான டீமுக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். ஏன்னா படம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள், நிறைய ப்ளஸஸ், என்னென்ன நடைமுறையில் நடந்துட்டுருக்குது எல்லாமே ஒரு அழகான விதத்தில் எனக்கு சொன்னதுனால தான் என்னால் என் பெஸ்ட்டு கொடுக்க முடிஞ்சுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் கம் ப்ரொடியூசர் அழகுமலை சார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீடம் விட்டார் எனக்கு. ஸோ நீ பண்ணுப்பா, உன்னை நம்பி நான் விடுறேன்னு. அந்த நம்பிக்கை என்னை இன்னும் புஷ் பண்ணுச்சு. ஸோ அதனால் அந்த டீமுக்கே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே தே கேவ் அவுட் தேர் பெஸ்ட் எனக்கு. என்னை வந்து என்னோடய லிமிட்ஸ் வச்சு லிமிட்ஸ்லேருந்து என்னை புஷ் பண்ணி என்னை இன்னும் மேற்கொண்டு நிறைய ஒர்க் பண்ணலாம் இந்த ப்ராஜெக்ட்லன்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆக்டிங், டெக்னிக்கல் எடிட்டிங், எல்லாமே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் திஸ் வாஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் தெம் டு மீ டு ப்ரூவ் மை டேலண்ட், அந்த மாதிரி இருந்தது. ஸோ ப்ளஸ் என்னோடய ஒர்க் பண்ண ஆடியோ டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, சவுண்ட் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், கங்கை அமரன் சார் வந்து அவர் உள்ளே வந்துட்டோன்னே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய சீனியர், எங்கள் எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் இப்போ எங்களுக்கு வந்து பாடி கொடுக்குறாரு, எங்களுக்கு லிரிக்ஸ் எழுதி கொடுக்குறாருன்னு போது ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தெரியும், எல்லாருமே அவங்கவுங்க தே கேவ் அவுட் தேர் பெஸ்ட். ஸோ எல்லாருக்குமே தனித்தனியாக ஒரு தீம் ரெடி பண்ணணும். ஸோ அவங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. ஏன்னா வந்திருக்கவங்க யாருமே சிம்பிளான ஆள் இல்லை, எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க வந்திருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு தீம் ரெடி பண்ணி அவங்களுக்கு வேண்டிய அந்த ஹைப், அவங்களுக்கு வேண்டிய அந்த பவர் கொடுக்கறதே வந்து எனக்கு ஒரு பெரிய கான்சன்ட்ரேஷனாக போச்சு. அண்ட் ஆல்சோ அதே மாதிரி எல்லாருமே ஒர்க் பண்ணி ஒரு டுகெதர்னஸ், அந்த ஒரு கம்பைன்ட் ஃபோர்ஸ் இருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் எங்களுக்கு இந்த படம் எடுத்துன்னு வர முடிஞ்சிச்சு. ஸோ ஐ ரியலி ஹாவ் டு தேங்க் தி என்டையர் டீம். ஸோ திஸ் இஸ் பருந்து ஃபேமிலி. எங்களோட படத்தை நாங்கள் உங்ககிட்ட கொடுக்குறோம், கண்டிப்பாக ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேருங்க. அண்ட் ப்ரெஸ்ஸஸ் உங்கள் கையில் இந்த படத்தை நாங்கள் கொடுக்குறோம். இதுக்கு ஒரு நல்ல ரிவ்யூ நீங்கள் கொடுத்துட்டு எல்லா மக்களுக்கும் சேர்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஐ தேங்க் மை சிங்கர்ஸ் அண்ட் மை டெக்னீஷியன்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். First of all, sorry, I'm from Kerala, so எனக்கு நல்லா தமிழ் வராது. So I would like to speak in English. So first of all, I would love to thank my mom. She has supported me through everything that I went through. She believed in me even though when I didn't believe in myself. And thanks to director sir and producer sir
for giving me this role, and it is my first movie, and I'm so excited. I'm very thankful. I was so happy to see myself in a big screen, and I'm excited to watch movie as like you all guys. And thank you so much. Thanks to everyone for giving me such an amazing role. Thank you to everyone. வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர் அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா ஒருத்தராக சொல்ல முடியல நேரம் கருதி மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண்ண பணிவான வணக்கம். வந்திருக்க சகோதரிகள், தாய்மார்கள், சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா இது தம்பி இயக்குனர் வசந்த் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஒரு பெரிய பலம்னா அது தம்பி வசந்தகுமார் தான். ரெண்டாவது காசி விஸ்வநாதன் அண்ணன் ஏன்னா இவங்க 2 பேரும் இல்லைன்னா இந்த படத்தை நான் எடுத்திருக்க மாட்டேன். ஒன்று. ரெண்டாவது கதை எல்லாருமே நம்ம கிராமத்தில் வாழ்கிற அந்த வாழ்க்கை இயல்புகளை சொல்லணும்னு நான் 2002 ஓடியாந்தேன். எல்லோரும் மூலையும் பைய தூக்கிட்டு சென்னைக்கு ஒரு இடத்துல இருந்து எடுபடி வேலைகள் பார்த்துக்கிருந்தேன் ஒரு 2-3 நாள். அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கோவம் பயங்கரமாக வரும். அந்த கோவம் தான் இந்த தூரத்துக்கு வந்தது இது என்னடா நம்ம ஊரில் பேசாட்டு வயக்காட்டுக்கு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே ஓடிட்டேன். ஓடி போய் அங்கே உழைப்பால் முன்னுக்கு என்னுடைய தேவையான வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இது என்னை தொட்டுக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு முழுக்க காரணம் கங்கை அமரப்பா தான் என்னென்னா கும்பகரை தங்கையா படம் எடுத்துக்கிருந்தார் எங்கள் ஊர் கலந்துரில். அவர் படம் போகிற நாடோடி தென்றல் பாட்டுக்கு அது போகிற அங்கே தான் எடுத்துக்கிருந்தார். அப்போ பள்ளிக்கூடத்தில் அரைக்கால் டவுசரோடு ஒரு பையை தூக்கிட்டு இந்த மாதிரி சினிமா எடுக்கிறாங்கன்னு சொன்னால் பெரிய அரிது எங்கள் கிராமத்தில் அப்போ போனேன். ஒரு 100-150 பேருக்கு போனாங்க, கை கொடுக்குன்னு பார்க்குறாங்க. யாருமே அவர் கை கொடுக்க முடியல கூட்டத்துக்குள்ளே. நான் குட்டிகிட்டு இருந்த மாதிரி உள்ளே நுழைஞ்சு போனேன். அப்படின்னு ஒரு கையை கொடுத்தாரு. அந்த கை தான் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிது. அதுக்கு எங்கள் அப்பா ஆனால் அவருக்கு மறந்துட்டார். நான் யாருமே தெரியாதில்ல. அப்புறம் இதெல்லாம் முடித்து நான் திரும்ப இந்த சினிமாக்குள்ளே வரணும்னு நினச்சி வரும் பொழுது பாட்டு எழுதிட்டு அப்போ சொன்னேன் இந்த மாதிரி அப்பா தான் பாடணும்னு சொல்லிட்டு. இப்போ போய் கேட்டப்போ ரொம்ப நான் ஒரு புது இயக்குனர், புது பாடல் அதெல்லாம் எதுவுமே கேட்கல. என்னப்பா பாட்டு சொல்லுங்கப்பா எழுதிடுறேன். அதில் மதுரைன்னு சொன்னதுமே அப்பா ரொம்ப உச்சத்துக்கு வந்துட்டார். மதுரைக்கார பிள்ளையா உனக்கு உடனே செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் கேட்ட ஒவ்வொன்றுக்கும் இன்றைக்கி வரைக்கும் மறுக்காமல் செஞ்சுக்கிருக்க கங்கை அமரப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது போக குறிப்பாக சொல்லணும், பேரரசு சார்லாம் ஒரு நாளில் அவருடைய அந்த சினிமா அப்படிங்கிறது பேரரசு அப்படிங்கிற மாதிரி, சாரி பேரை சொல்கிறதுக்கு மன்னிக்கவும். அதனால் பேரரசு சார் அந்த மாதிரி ஒரு செஞ்சு கொடுத்துட்டு வந்தார் எங்களுக்கு. அப்புறம் குறிப்பாக சொல்லணும் பங்காளி சென்றாயன் அவரெல்லாம் எங்களுக்கு சினிமா தெரியாதுல்ல. நெசமலை ஃபஸ்ட் சீனில் போட்டு அடிச்சு போட்டேன் மாடுத்தவண்ணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே விட்டு. நெசமலை ஐயா அப்பான்னு கத்துறாப்பில் கூப்பிட்டு யோ நெசமலை அடிக்காதியா பைய அடியா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த மாதிரி என்னென்னே தெரியல. அடிங்க சார்னு வசந்து சொன்னமே அடிக்க ஆரம்பிச்சாச்சு. அந்த மாதிரி பங்காளி கூட ஒரு பெரிய சப்போர்ட்டு. அப்புக்குட்டி அண்ணன் அவருக்கு ரொம்ப சப்போர்ட் ரொம்ப. அப்புறம் அசோக் மாஸ்டர் நான் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே கொண்டு விட்டவர் அசோக் மாஸ்டர் அவர் நம்பலை என்ன எவரா பாடல் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் அந்த பிடிவாதத்தில் மாறலை. கங்கை அமரப்பா தான் பாடணுங்கிறதுல நான் என்னை ஒத்துக்கு மாறவே இல்லை. வேறு யாரும் பாட வேணான்னு சொல்லிட்டு அது மாதிரி அந்த தெற்கு பக்க காற்று கூட ஒரு சகோதரி அவங்க பாடணும், அவங்க பேர் ஸ்ரீவர்தினி. அவங்க இந்த விஜய் டிவி சேனலில் பார்த்துக்கிருந்தேன். அப்போ அந்த பாட்டு பாடிக்கிருந்தாங்க. அந்த வாய்ஸ் எடுத்து நான் தான் சாருக்கு சொன்னேன், இந்த பாட்டுக்கு இந்த வாய்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ஒரு 25-30 வருஷமாக சினிமாக்குள்ளே ஒரு 10-12 வயசு மேலே அந்த காதல் மாறலை. ஸோ அதனால் யாரை எங்கே கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது அந்த முடிவு நான் எடுத்ததுனால அதனால தான் தயாரிப்பாளரானேன். இப்போ நான் ஒரு கதையை கொண்டு ஒருத்தர் போய் சொன்னால் யார் கேட்பா வேடிச்சட்டை கட்டியிருக்கேன் கிராமத்துக்காரன் சொன்னால் யார் கேட்குறது ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம் ப்ரொடியூசராக இருந்தால் தான் நாம் நினைக்கிற கதையும் பாடலும் கருத்தும் சொல்ல முடியும் அப்படிங்கிறது. குறிப்பு, நான் கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் சுயேட்சை தலைவர். மதுரை மாவட்டத்தில் 420 பிரசிடெண்ட்டில் நான் ஒரு ஆள் தான் சுயேட்சை தலைவர். நேர்மை, நான் இருக்கிற மாதிரி இருப்பேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன், உள்ளபடி பேசுவேன், எதை வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். நேருக்கு நேராக பேசுவேன், யாருக்கும் பயப்படுறது கிடையாது. என்னன்னா நான் உழைச்சி நானே முன்னுக்கு வந்தனால எனக்கு அந்த பயம் வரலை. யாரையும் கையை எதிர்பார்த்தா தான் நமக்கு கூச்சம் வரும், பயம் வரும். அதனால தான் அப்படி ஏற்பட்ட அந்த கதைகள் தான் இன்னும் நிறையா இருக்குது. நான் அந்த மாதிரி எழுதின இது நேச்சுரல் நடந்த 1-2 விஷயங்கள்லாம் இருக்குது கதைகளில் அதை அப்படியே கொண்டு காவியமாக்கியிருக்கேன். ஏன்னா அந்த சினிமா இருந்ததுனால அதில் கதையும் கற்பனையும் உண்மையும் சேர்த்து எழுதப்பட்டது தான் அந்த கதை. அந்த கதையோடு சேர்ந்த பாடல் தான் கங்கை அமரப்பா பாடின பாட்டு. அதை பாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த 3 பாட்டு நான் எழுதினேன், ஒரு பாட்டு கங்கை அமரப்பா கொடுத்தேன். ஏன்னா எனக்கு அதை கங்கை அமரப்பா கிடைச்சது எனக்கு பெரிய பெரிய சந்தோஷம். என்னால் இப்போ சொல்லுவோம்ல, ஒரு 4 பிரியாணி சாப்பிட்ட மாதிரி மனசு சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோதான், வேறு சொல்ல ஒன்றும் இல்லை. ஏன்னா அதை தான் சொல்ல முடியும். போதும்னு சொல்கிறது சாப்பாடு மட்டும்தான். அதுதான்
4 பிரியாணி சாப்பிட்ட மாதிரி மனசு திருப்தியாக இருக்குது. அங்கே இப்போ கிடச்சிருக்கு. இப்போவும் வந்து எப்படியாவது அப்பாவை கொண்டு வந்து வர வச்சு நடத்தணும், இது செய்யணும், இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு பேர் வரணும், நம்ம நல்லா உழைச்சிருக்கோம். டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே. ஃபைட் மாஸ்டர்லாம் வசந்த் சொன்னது மாதிரி குதிரை மாதிரி நிற்பார். ஏதாச்சும் சொன்னால் அப்படி நிற்குவார் டக்குன்னு வந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து. ஆனால் நான் சொன்னேன், அண்ணே மனசு வழியான என்னை போட்டு அடிக்கிறாருண்ணே, நான் அடிக்கிற மாதிரி வைன்னு சொன்னேன். எனக்கு கேட்கல. ஏன்னா என்ன தான் போட்டு அடிச்சிருக்காரு மன்சூர் அலியான். இன்றைக்கி படத்தில் பார்த்தேன். அப்போ தம்பி வசந்தில் கேட்டேன், என்னையே போட்டு அடிக்க வச்சிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இருந்து. இல்லை அந்த மாதிரி ஒரு இன்னொன்று கஷ்டம் நிறையா பட்டேன். நான் தனியாக ஒத்தையில் இந்த படத்தை எடுத்தனால ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கடினமாக இருந்து. இதில் எனக்கு மனைவி 2 குழந்தைகள் இருக்குது, 2 பெண் குழந்தைகள். அந்த வழிமுறைகள் சரியாக இருந்தனால இது கூட என் பொண்ணு மனைவிலாம் சொல்லுவாங்க, நீ எதோ ஆசைப்படுற அதை செஞ்சுக்க, ஆனால் எங்களை எதுவும் கூப்பிடாத, நாங்கள் குடும்பம் உனக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லி யாருமே வர விரும்பலை. ஸோ அந்த மாதிரி நான் வந்து எடுத்த காரியத்திலேருந்து ஜெயிச்சு ஆகணும், தோத்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் எலெக்ஷன்லையும் ஜெயித்தேன். 2 கட்சியிலேருந்து நின்றவங்கள ஒரு சுயேட்சையாக போய் தோக்கடிச்சு விட்டு 2 பேர்த்தையும் வந்து. அது எனக்கு அது மாதிரி இந்த பிடிவாதமும் அந்த ஒழுக்கமும் நேர்மையும் என்கிட்ட இருந்தனால தான் நான் இந்த படத்தை கையில் எடுத்து கொண்டு வர முடிந்தது. இதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த காசி அண்ணன், தம்பி வசந்த், அசோக் மாஸ்டர் சார், முருகன் சார், ஃபைட் மாஸ்டர் சார், எல்லாருமே, யாரையும் குறை சொல்லுறதுலாம் ஒன்றுமே இல்லை. எல்லாருக்குமே என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். இனிதே இன்முகத்தோடு நடைபெறும் இந்த நிகழ்ச்சி ஒரு போற்றுதலுக்குரிய நிகழ்ச்சியாகும். அழகுமலை பருந்து என்ற படத்தை தயாரித்து இயக்கி பாடலெல்லாம் அமைத்து ஒரு அற்புதமான இசை நிகழ்ச்சியை இந்த தருணத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். பறவை பார்த்திங்கன்னா ரொம்ப உயரத்தில் தான் பறக்கும், அதுக்கு பேர் தான் பருந்து. சில பறவைகள்லாம் வானத்துக்கு முன்னாடியே பறக்கும். அது மாதிரி இந்த படம் ஒரு உயர்ந்த இடத்தை தொடும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. அதேபோல் தம்பி கூறியது போல் தயாரிப்பாளர் சங்கம் குறும்பட தயாரிப்பாளர்களுக்கு மிக உறுதுணையாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், நானும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் முன்னாள் நியமன செயற்குழு உறுப்பினர் என்ற முறையிலே ஒரு சுயேட்சையாக போட்டிட்டு தயாரிப்பாளர் சங்கத்தில் நல்ல அனுபவங்களை பெற்ற போற்றலுக்குரிய தம்பி கதிரேசன் அவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். தம்பி வசந்தகுமார் கூறியதற்கு அவர் பதிலளிப்பார் என்று நான் கருதுகிறேன். அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துடைய துணைத் தலைவர் அண்ணன் கமலகண்ணன் அவர்களுக்கும், நியமன செயற்குழு உறுப்பினர் தம்பி ராஜாவுக்கும், இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் தலைமையேற்று கொண்டு நடத்தியிருக்கும் இசை குடும்பத்தின் வள்ளல் அண்ணன் கங்கை அமரன் அவர்களுக்கும், அண்ணன் பேரரசு அவர்களுக்கும், இந்த படத்தில் நடித்திருக்கும் அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் ஒரு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த படம் சிறப்பாக அமைந்ததற்கும் இந்த திரைப்படத்தை திரையரங்கில் சென்று பார்த்து அனைவரும் இந்த படத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்கு உறுதுணையாக பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் யூடியூப் சேனல்களும் இதற்கு ஒரு உறுதுணையாக இருந்து சப்போர்ட் செய்து இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களையும் உங்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தர்மம் காப்பாற்ற வேண்டும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி முரளி சார் ஃபஸ்ட்டு பிஆர் அவரை பற்றி சொல்லணும். விஜய் முரளினா வெற்றிக்கு அறிகுறி வி. ஏன்னா அவர் வந்து பிஆர்ஓ இருக்காருன்னா இந்த படம் வந்து வெற்றின்னு அர்த்தம். அதுபோல் எங்கேயுமே எந்த மீட்டிங்லையுமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி கொடுத்த முதலாளிகள் வந்து அந்த மேடையில் பாருங்கள் லைனாக உட்காந்துருக்காங்க. டைரக்டரு, ப்ரொடியூசர் எல்லாமே வெற்றி கொடுத்தவங்க. கங்கை அமர் சார், பேரரசு சார், பாரதி சார் எல்லாருமே இந்த மேடையில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப இதெல்லாம் வந்து கடவுள் பாக்கியம். இந்த மாதிரி அமையறது வந்து எல்லா ஆடியோ ரிலீஸுமாகவும் 22 பேர் வருவாங்க. இதெல்லாம் வந்து அந்த டீம் இங்கே இருப்பாங்க. இங்கே வந்து எல்லாமே முக்கியமான வெற்றி கொடுத்த முக்கியமான ஆளுங்க தான் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் இங்கே வந்திருக்க அனைத்து வெற்றி வேட்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சார் வந்து நான் ஆஃபீஸில் இருந்தேன், சங்கத்தில் இருக்கும்போது ஒரு 4-5 பேரை வந்தாங்க. என்ன இது ஏதோ பஞ்சாயத்து போல் இருக்குது, ஒரு ஆளை பார்த்தா கருப்புங்கம்மா நல்ல வேஸ்ட்டு கட்டிக்கின்னு பந்தா வராரு, ஏதோ பஞ்சாயத்துக்கு வராரு போல இருக்குன்னு நினச்சிருந்தேன். சரி முரளி சார் தான் லெட்டர் கொடுத்த இதை
இது கொடுத்து அழைப்பு கொடுத்தாரு. சரி சொல்லிவிட்டு அவர் எதுவுமே பேசலை, கம்முனே போயிருந்தார். எப்பா கூப்பிட்டேன், என்னப்பா யார் அவர் என்னன்னு கேட்டேன். இல்லை சார் அவர் தான் சார் ப்ரொடியூசர். எப்பா கூப்பிடுப்பா அவரை அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு அவருக்கு சால்வ மரியாதையெல்லாம் போட்டு தயாரிப்பாளர் சங்கத்தில் புதுசாக வந்திருக்காருல்ல, சங்கனா என்னன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சால்வ எல்லாம் போட்டது. அப்போ தான் தெரிஞ்சது அவ்வளோ குழந்த மனசாக இருக்கார். தோற்றங்கள் ஒரு மாதிரி இருந்தாலும் உள் மனசு வந்து ரொம்ப குழந்த மனசாக இருக்குது. இந்த மதுரைனாவே இந்த பிரியாணி பற்றி பேசுகிறது பார்த்தீங்களா? ஏன்னா இந்த மட்டன், நான் அடிக்கடி மதுரைக்கு போனாக்கா அங்கெல்லாம் சிக்கனே சாப்பிட மாட்டாங்க, ஒன்லி மட்டன் தான். எத்தனை வகை போட்டாங்க கல்யாணத்தில் இதுதான் கேட்பாங்க. அந்த மாதிரி மதுரை மண்ணுனாவே பிரியாணி பற்றி பேசிட்டு போகிறாரு. இருக்கட்டும், ரொம்ப நன்றி. அதுபோல் ஒரு தம்பி பேசினார், இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து படம் எடுக்கிறோம், அந்த படம் வந்து ஓடலை, அதாவது ஓடலை விற்பனை ஆகலை அப்படின்னு சொல்கிறார். உண்மைதான். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதெல்லாம் விட்டுடுங்க. இப்போ நாங்கள் வந்து எங்கள் எல்லா ஆஃபீஸ் பேரரும் ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தியிருக்கோம். இந்த 26ஆம் தேதி வந்து பொதுக்குழு நடந்து, ஏப்ரல் 26. எந்த ஒரு படம் எடுத்தாலும் தயாரிப்பாளர் சங்கத்தில் அந்த படத்தை வந்து அங்கே பதிவு பண்ணணும். யார் டைரக்டரு, யார் வந்து கேமராமேனு, யார் என்னென்ன அந்த ஆடியன்ஸு, டெக்னீஷியன்ஸு எல்லோரும் வந்து ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கோம். அங்கே மட்டும் பதிவு பண்ணி, அந்த பதிவு பண்ணி ரிசர்வ் பண்ணோம் எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில். சும்மா ஏதோ போன வந்து ஏதோ படம் எடுக்கணும்னு இருக்கக்கூடாது. எல்லாம் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து பதிவு பண்ணி அதுக்கு ஒரு வழிமுறை ஏற்படுத்தியிருக்கோம். ஏன் சொல்கிறேன்னா, கதை நல்லா இருந்தால் நல்ல டைரக்டர் வச்சு அந்த கதையை வந்து வெளி உலகத்துக்கு கொடுத்தோம்னாக்கா அந்த படம் கண்டிப்பாக ஓடும். சின்ன படம்லாம் நிறைய படம் இப்போ பார்த்தீங்களா, சமீபத்துலலாம் சின்ன படம் தான் ஓடின்னு இருக்குது. எல்லாம் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனேன், ஒரு 5Dயில் கேமராவில் எடுத்துகிட்டு அது ஒரு படம்னு எனக்கு எத்தனை காமினேன். சரி கூப்பிட்டாங்களேன்னு போய் பார்த்தா, இப்படி ஒரு படம் எடுத்தால் அந்த படத்தை எடுத்தால் எப்படி ஓடும்? கண்டிப்பாக ஓடும். அதுக்கு போய் டெக்னீஷியன் அது இதுன்னு போட்டு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பேர் படம் எடுத்து தயாரிப்பாளர் சங்கத்தை குறை சொன்னால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. தயவு செய்து சொல்ல, படம் எடுத்தால் நல்லா ஒரு வாட்டி 10 வாட்டி அந்த கதையை கேளுங்க. அந்த கதையை கேட்டு டெக்னீஷியன்லாம் நல்லா அழகாக எல்லாம் செட் பண்ணி அந்த படம் எடுங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஏன்னா நான் வந்ததுமே பார்த்தேன், பாட்டு இசையமைப்பில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். பாட்டு உண்மையில் நான் பெருமை சொல்ல நல்லா இருந்தது. இந்த படத்துடைய கேமராமேன் வந்து எனக்கு ரொம்ப நண்பர், ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பார், மரியாதைனா அவர்கள் தான் கற்றுக்கணும். ஆனால் தொழிலில் பார்த்தா சிங்கமாக இருப்பார். நல்லா சூப்பராக பண்ணக்கூடிய தயாரிப்பாளர் தான் இந்த கேமராமேன் தான் இங்கே இருக்கார். அதுபோல் இந்த படம் வந்து பறந்து அப்படியே பறந்து போயினே இருக்குது. அது பறந்து போய் எங்கே போகணும்? ஆடியன்ஸ் போய் பார்க்கணும் அந்த பருந்து. அப்போது அந்த பருந்து வந்து ஆடியன்ஸுக்கு போகிறது யாருன்னா பத்திரிகையாளர் தான். நீங்கள் தான் அந்த படத்தை வந்து விளம்பரத்தை பண்ணி எடுத்து போய் ஆடியன்ஸுக்கு காமிக்கணும். அதுபோல் இந்த படம் வந்து விளம்பரம் வந்து நம்ம வீட்டு வாசப்படியே தொட்டு பார்க்கணும். இன்றைக்கி இருக்கிற பொசிஷன் சொல்கிறேன், அந்த விளம்பரம் வந்து வீட்டு வாசப்படியை தொட்டு பார்த்தா தான் வீட்டில் இருக்கிறவங்க வந்து படத்தை வந்து பார்ப்பாங்க. தயவு செய்து இந்த படம் வந்து தேட்டரில் பாருங்கள். எல்லோரும் வீட்டில் உட்காந்து செல்லில் பார்க்காதீங்க. செல்லில் பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. நிறைய பேர் பார்க்குறேன், வீட்டில் செல்லில் வச்சு அதை கனெக்ஷன் டிவியில் கொடுத்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படம் பார்க்குறதுக்கு ஒரு திருப்தியே இருக்காது. எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லா ஆடியன்ஸும் சொல்கிறேன், இங்கே வந்திருக்கோம் எல்லாருமே தயவு செய்து வசதி வாய்ப்பு இருக்கலாம், வீட்டில் ஹோம் தேட்டர் இருக்கலாம், என்னதான் ஹோம் தேட்டர் இருந்தாலும் நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தா நீ பார்த்தீங்களா எப்படி இருக்குது அழகா, என்ன அழகாக பண்ணியிருக்காங்க பாரு. அந்த மாதிரி தேட்டரில் போய் பாருங்கள். ப்ரொடியூசரை வந்து காப்பாற்றணும். உங்கள் ஆடியன்ஸ் வந்து நல்ல படம் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. நல்ல டீம், ஃபஸ்ட் கிளாஸ் டீம், டைரக்டரு, இசையமைப்பாளர், இந்த டீமை பார்த்தா எனக்கே பொறாமையாக இருக்குது. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து செல்லில் பார்க்காதீங்க. செல்லில் பார்க்குற பழக்கத்தை கட் பண்ணுங்க, தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா பேரஸ் சாரெல்லாம் இந்த மேடையில் உட்காந்துருக்காரு, பாரதி கண்ணன் சாரு, கங்கையம்ம சாரெல்லாம் இந்த படத்தை வந்து இந்த டேபிளில் உட்காந்துருக்குன்னா நம்மளுக்கு கிடைச்ச இந்த ப்ரொடியூசர் கிடைச்ச காட் கிஃப்ட். அவரே சொல்லிட்டார், அவங்கெல்லாம் எனக்கு வந்தது ரொம்ப கடவுள் பிரசாதம். உண்மையிலே கடவுள் பிரசாதம் தான். நல்ல எண்ணத்தோ இருந்தால் தான் அவங்க வந்து இந்த மேடைக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் போக மாட்டாங்க, யார் ஆளை பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து வரவேற்புன மரியாதைன்னு அவர்கள் தான் கற்றுக்கணும், இந்த ப்ரொடியூசர்கள் தான். சும்மா ஏதோ படம் எடுத்தால் போனதுன்னு ரொம்ப மரியாதை. அவரே சொன்னார், நான் ரொம்ப கோவக்காரன். எனக்கு தெரியல அவர் கோவப்படுவாரான்னு.
அதனால் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோத்து தான் ஒரு சோறு தான் பதம். இந்த படம் நல்லா இருக்குன்னாக்கா தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நாங்கள் எல்லா உதவியும் பண்ணுறோம். சிஸ்டமேட்டிக் எல்லாமே இப்போது எல்லாம் மாற்றிருக்கோம். இந்த பொதுக்கோழி முடிஞ்சதுமே தயவு செய்து எல்லாருமே படம் எடுக்கிறதுக்கு நாங்கள் வழிவகுக்க போகிறோம். எந்த கவலையும் படாதீங்க, எந்த ப்ரொடியூசரும் எந்த டைரக்டரும் கவலைப்படாதீங்க. தயவு செய்து இனிமேல் வந்து எல்லாரும் படம் எடுக்கிற மாதிரி சிஸ்டமெல்லாம் ஏற்படுத்தியிருக்கோம். அதனால் நீங்கள் எதுவும் அதை பற்றி ஃபீல் பண்ணாத தம்பி. கண்டிப்பாக பேக்ரவுண்டு நாங்கள் இருக்கோம், தைரியமாக இருங்க, அதை பற்றி கவலையப்படாதீங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் ஏற்று நிற்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுபோல் இந்த படம் வந்து வெற்றி பெறணும். நம்ம சார் வந்து இந்த படத்தை ஏதோ எந்த பணம் போட்ட பணத்தை எடுக்கணும். லாபம் இல்லைன்னா பரவாயில்ல, போட்ட பணத்தை எடுக்கணும். எல்லாரும் கடவுளை வேண்டிக்கங்க, நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக மனதில் பட்ட கருத்துக்களை பட்டென்று சொல்லி சட்டென்று சிந்திக்க வைக்கும் இவரால் தான் பல ஊர்கள் பெருமை அடைந்தன. இயக்குனர் சங்கத்தை தொடர்ந்து பொறுப்பில் இருந்து வரும் திரு பேரரசு அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தின் தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர், பாடலாசிரியர் கங்கைமன் சாருக்கு போட்டி வராது நினைக்கிறேன். அழகுமலை அவர்களுக்கு நம்ம வாழ்த்து பாராட்டு சொல்கிறது முன்னாடி நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு சிறு தயாரிப்பாளர் ஸ்பாட்டுக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்சுது நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர் படம் எடுக்கும்போது தான் சின்ன சின்ன தொழில்நுட்ப கலைஞர்கள், திரைப்பட தொழிலாளர்கள் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது. பெரிய படங்கள் பிரச்சனை இல்லை, பெரிய ஏற்கனவே சம்பாதிச்சவர்கள் தான் இருப்பாங்க. இல்லை, இந்த மாதிரி தயாரிப்பில் வரும்போது தான் சின்ன சின்ன நடிகர்கள், சின்ன சின்ன கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு. இவர் மாதிரி இன்னைக்கு தமிழ் திரையுலகில் 80% இவங்கள மாதிரி சினிமா பிடிச்சிருக்க படம் பண்ணுறாங்க. அப்போ இவங்களால தான் எனக்கு சினிமா வாழுது, சினிமா கலைஞர் வாழ்கிறாங்க, இவங்களால நாங்கள் சாப்பிட்றோம். அந்த வகையில் முதல்ல அவங்க ஒரு சினிமாக்காரனா அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். அலமர் சார், உங்கள் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆமாம், இந்த படம் வெளியாகி வெற்றி அடைந்து நீங்கள் மீண்டும் தொடர்ந்து படம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் சிறப்பு வந்து நம்ம தமிழ் திரையுலகில் உண்மையான சகலகலா உள்ளவன் யாருன்னா கங்கைமன் சார் தான். எதை தொட்டாலும் ஹிட்டு பாட்டு, அவர் எழுதின பாட்டு எத்தனையோ பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இசையமைப்பாளரா ஒரு பக்கம் அண்ணன் இளையராஜா அவர்கள் கொடிகட்டி பறந்தாலும் இவர் இசையமைச்ச கூட எல்லாமே ஹிட்டு தான். வாழ்வே மாயம்லாம் எவர் கிரீன். இயக்குனரா நீங்கள் எத்தனை இயக்குனரும் வரலாம் சார், ஆனால் கரகாட்டக்காரன் மாதிரி வசூலில் எந்த இயக்கம் முறியடிக்கலை, உச்சம். அது ஒரு உண்மையான ஒரு சகலவலாக உள்ளவன். இந்த சின்ன ஒரு யூனிட்டில் நீ இணைஞ்சது இந்த படம் பெரிய படம் ஆயிடுச்சு. அதில் நம்ம அழகுமலை சார் பாடல் எழுதி அவர் பாடின பாடல் குழந்தை பருவம் வாலிபத்தை தேடும், வாலிப பருவம் முதுமையை தேடும், முதுமை பருவம் முடிவை தேடும். வாழ்க்கை தத்துவம் தான் கரெக்டாக நல்லா இருக்குது. ஆனால் கங்கையன் சார் பாடினார், ஆனால் அவர் பார்க்கும்போது உள்டால போகுது. முதுமை பருவம் இளமையை தேடும்னு வருது. அவர் காஸ்டியூமை பாருங்கள், அவர் வயசுக்கு போடுற ட்ரெஸ்ஸு அது. நான் பக்கத்தில் எனக்கு கூச்சமாக இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டோமே, நம்ம ஒரு டிஷர்ட்டை போட்டு வரலாமேன்ட்டு. பின்னாடி பார்த்தா அந்த ஹேர் ஸ்டைல் பாருங்கள், ஒரு குடுமி, ஒரு நார்த் இந்தியா 18 பேர் தான் போடுவான். அப்போ முதுமை பருவம் இளமையை தேடும் தான்
உங்களுக்கு பாடியிருக்கணும். எல்லாருக்கும் நாங்களாம் கரெக்டாக தான் இருக்கோம். பாருங்க டைரக்டர் இளமையில் இருக்க அவர் வேஸ்ட்டை போட்டு வந்திருக்காரு. இந்த கமலக்கண்ணன் பாருங்க அவெல்லாம் இல்லை இந்த கருணாகரன் சார்லாம் அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி போடுறாங்கல்ல. சரி ஓகே. அப்புறம் ரோஜா ரோஜான்னு ஒரு கதாநாயகி சார். அவங்க செம்பருத்திங்கிற படத்தில் பிரசாந்த் ஹீரோ, அதில் அவங்க ஜோடியாக நடித்தாங்க. பெருசாக மக்களுக்கு போய் சேரல போல இருக்கு. அப்புறம் அவங்க உழைப்பாளிங்கிற படத்தில் ரஜினி சாரோட நடித்தாங்க. அந்த கதாநாயகனோட நடித்து பெருசாக ரீச் ஆகலை. அப்புறம் உன்னிடத்தில் என்ன கொடுத்துன்னு படம் சார் கார்த்திகோட நடித்தாங்க. அதுவும் பெருசாக போய் ரீச் ஆகலை போல இருக்குது. அப்புறம் கம்பீரம் படத்தை சரத்குமார் நிறைய ஹீரோட நடிச்சுட்டு பெருசாக ரீச் ஆகலை. அப்புறம் முடிவு எடுத்தாங்க, நம்ம கங்கேமரன் கூட நடித்தா தான் ரீச் ஆக முடியும் அப்படின்ட்டு இப்போ லெனின் பாண்டியன் ஒரு படம், கங்கேமரன் சார் தான் அதில் கதாநாயகன். கதாநாயகி ரோஜா மேடம். என்ன சார் அவங்களும் ஆமாம் நீங்கள் வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. இப்போ போயிட்டு போகிறாங்க, அப்படியே கொஞ்சம் உங்களால் மக்களுக்கு போய் சேரட்டும். கங்கேமரன் சார் பாடலாசிரியரா, இசையமைப்பாளரா, டைரக்டரா, தயாரிப்பாளரா, ஒரு நல்ல தம்பியா, அது முக்கியம். அண்ணனுக்கு நல்ல தம்பியாக வாழ்கிறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய சாதனை சார். அந்த சாதனையை படிச்சிருக்காரு. அடுத்து இன்றைக்கி கதாநாயகனாக நடிச்சிருக்காரு லெனின் பாண்டியன். ஆமாம், அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு. ஆமாம், அடுத்து எனக்கு கால்ஷீட் கொடுங்க. ஆமாம், நம்ம என்னச்சு ஒன்று பண்ணுவோம். அடுத்து இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஆமாம், வக்கீலாக நடித்தேன். முதல்ல நம்ம கேமராமேன் காசி விஸ்வநாத் அவர் தான் பிடிச்சிட கூப்பிட்டு வந்தாங்க. சின்ன நடிக்கணும்னாங்க. தயக்கத்தோடு இருந்தேன். அப்புறம் அங்கே மதுரைக்காரங்கிட்டாங்க, சரி மதுரை மண் எப்படி கங்கேமரன் சாருக்கு பாசம் வந்துச்சோ, இந்த மண் வாசனையெல்லாம் விடாதில்ல, சரின்னு நடிக்க போயாச்சு. நான் இப்போ சொன்ன மாதிரி தான் ஸ்பாட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு சின்ன தயாரிப்பாளரில் எத்தனை பேர் சின்ன ஆள்றான் வாழ்கிறான்ட்டு. பாட்டை என் கூட நடிக்கிறாருன்னா நம்ம சின்ராயன். ஆமாம், அவர் நடிகரில் எனக்கு சீனியரில் அவர். ஆமாம், நமக்கு டைலாக் கொடுத்துட்டாங்க, நான் அப்படியே போட்டு மனப்பாடம் பண்ணி தர்றேன். இவர் கேஸில் அடிக்கிறாரு, ரியாக்ஷன் போட்டு போடுங்க. என்னடா இவர் கூட நடிக்க வச்சிட்டாங்க, நம்மளுக்கு ஒன்றும் இப்போ அவர் கூட போட்டு நடிக்கிறது அப்படின்ட்டு ஒரு சமாளிச்சிட்டேன். ஆமாம், இல்லை உண்மை தானே. ஆமாம், சமாளிச்சிட்டேன். அப்புறம் அப்புக்குட்டி அவர்கள். ஆமாம், அந்த படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு. எப்படி கங்கேமரன் சாரை 20 வருஷம் முன்னாடி எப்படி பார்த்தனோ அதே இன்றைக்கும் இளமையாக பார்க்குறேன். அது மாதிரி நம்ம அசோக் ராஜ் மாஸ்டர். ஆமாம், 20 வருஷம் முன்னாடி எப்படி பார்த்தோம் அப்படியே இன்னும் இருக்கார். அந்த எனர்ஜி தான் உங்களுக்கு ஓப்பனிங் சாங் வந்துட்டு இருக்கு. அப்புறம் இந்த படத்தோட டைரக்ஷன் மேற்பார் வசந்தா. ஆமாம், ரொம்ப ஆதங்கப்பட்டார். உண்மை அதுக்கான முழு முயற்சியும் புதுசாக ஒவ்வொரு தயாரிப்பதையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கம் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. நிறைய முடிவெடுத்துருக்காங்க. தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு சங்கத்தோடும் பேச்சுவார்த்தை நடத்தி இனி அந்த ஒரு திரைப்படம்னா அதை கரெக்டாக ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வரணும். வீண் செலவில் குறைக்கணும். சினிமாவை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. முதல்ல மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. அதை மனசில் கொண்டு இன்றைக்கி நிறைய பேச்சு போயிட்டுருக்கு. சொன்ன மாதிரி ஏப்ரல் 26 பொதுக்குழு. ஆமாம், அதுக்கப்புறம் கரெக்டான இதில் போயிடணும். என்னடா நம்மளுக்கு ஒன்று தான், படம் பண்ண வர்றாங்க புடிசர், படம் பண்ண இயக்குனர், தயாரிப்பாளருக்கு தயாரிப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், அடிப்படை தெரிஞ்சுக்கணும். இயக்குனருக்கு தொழில் தெரிஞ்சுக்கணும். தொழில் தெரியாத இயக்குனர்
தயாரிப்பை பற்றி தெரியாத தயாரிப்பாளரும் படம் பண்ணும்போது அது நிறைய சிக்கலாயிருது, நிறைய வீண் செலவும் ஆயிடுது. அப்போ ஒரு படம் துவங்குறதுக்கு முன்னாடி புது ப்ரொடியூசராக அவங்களுக்கு சரியான ஒரு கவுன்சிலிங், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு யார் டைரக்டர், யார் கேமராமேன், யார் எடிட்ரு, யார் மியூசிக் டைரக்டரு, அது அப்போவே தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு இது சரியாக வருமா வராதான்ட்டு. அப்போ தயாரிப்பு சங்கம் போது தயாரிப்பாளர்களை வழி நடத்துறது உங்கள் பொறுப்பு தான். அது கரெக்டாக பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் சரியாக அது வந்து அமைஞ்சிடும். அதில் கதாநாயகி உங்கள் பேர் சார்மிஷா, நல்லா டான்ஸ் மூமெண்ட்டு நல்லா நடிச்சிருந்தாங்க. அம்மனாவா, அம்மனா நல்லா அவங்களுக்கு ஒரு வில்லேஜ் கேரக்டரு, அவங்களுடைய முகம் கரெக்டாக அதில் செட் ஆகிருந்தது. இதில் மிகப்பெரிய பலம்ங்கிறது 2 தான். ஒன்று கேமராமேன் காசி விஸ்வநாத், ரொம்ப நாளைக்கு அப்புறம் கண்ணுக்கு குளிச்சா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ஒரு ஒளிப்பு பிரைட்டாக நல்லா இருந்துச்சு, நல்லா உண்மையில. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஒவ்வொரு பாடலும் இல்லை சார், பாடல் முக்கியமாக பாடல் வரிகள் தெளிவாக கேட்குது, அதுவே மிகப்பெரிய வெற்றி. நம்ம அழகுமலை சார் ஒரு சும்மா ஒரு ஏதோ கதை பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு சமூகத்துக்கு தேவையான கதை, அது முக்கியம். சும்மா பொழுதுபோக்காக எதுவும் பண்ணாமல் சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். இப்போ சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம் இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு, அதை மையமாக வச்சு தான் படம் பண்ணியிருக்காரு. நம்ம சமூக அக்கறையோட ஜாதி வேணாம், ஜாதி ஒழியணும், ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப இந்த சமூகத்தில் அதிகமாக சொல்கிறது சினிமாக்காரன் தான். அவன் தான் சொல்லியிருக்கான். கே பாலச்சந்திரன் அவர்கள் உன்னாலும் முடியும் தமிழ் படத்தை சொன்னார். இயக்குனர் எம் பாரதிராஜா அவர்கள் வேதம் புதிய படத்தில் சொன்னார். கே பாக்கியராஜ் அவர்கள் இது நம்மால் படத்தில் சொன்னாங்க. இயக்குனர் சேரன், பாரதி கண்ணம்மா, இப்போ நிறைய இயக்குநர்கள் நிறைய படங்களில் இன்னும் பல இயக்குநர்கள் நிறைய பேர் ஜாதியே வேணாம், மனிதர்கள்லாம் ஒன்று தான், சமந்தான் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம அழகுமலை சாரும் அதான் சொல்கிறாரு. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சினிமாக்காரன் நம்ம பெருமைப்படுறதுன்னா நமக்குள்ள இந்த சமூக அக்கறை, நமக்குள்ள இந்த ஜாதி ஒழிக்கணுங்கிற எண்ணம் இந்த சினிமாக்காரன் கூட போயிடக்கூடாது. இது மக்களுக்குள்ளேயும் வரணும், முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு வரணும். யார் ஆண்டாலும் சரி முதல்ல ஜாதி ஒழிப்புக்கு என்ன பண்ணணும்னு வரணும். நம்ம ஜாதி பார்த்து சீட்டு கொடுக்குறது, இந்த ஏரியாவில் இந்த ஜாதிக்காரன் அதிகம் இருக்காங்கன்னா அந்த ஜாதிக்காரன் வேறுபாடாக போடுறது, இப்படியே எல்லாமே ஜாதி பார்த்து பண்ணால் ஜாதி ஒழியாது. அதுக்கான முயற்சியை அரசாங்கம் அதிகாரத்தில் உள்ளவங்க தீவிரமாக எடுக்கணும். அப்போ தான் நம்மளே சொல்லிக்கிருக்கோம் ஜாதி வேணாம், ஜாதி சினிமாக்காரன் சொன்ன ஒரு சினிமாக்காரன் இன்னொன்று சினிமா எடுக்கிறோம், யாரும் மட்டும் போயிடும், அவ்வளோதான். மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும். மாதிரி இந்த படங்கள் மூலியமாக ஃப்யூச்சரில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி இந்த ஜாதியை ஒழிக்கிறது. இப்போ முதலமைச்சர் சொன்னாங்க இந்த பாலியல் வன்கொடுமை பண்ணால் ஆயுள் தண்டனைனாங்க. அது மாதிரி இந்த கௌரவ கொலை, ஆணவ கொலை, அதுக்கு அந்த மாதிரி தண்டனை மிகப்பெரிய தண்டனை வரணும். இதெல்லாம் சினிமா மூலம் சொல்லிட்டு இருக்கோம். அதிகாரத்தை வரும், சட்ட மசோதா வந்தால் தான் அவங்க நடைமுறைக்கு வரும், சட்டமாக வரணும். அதைத்தான் நம்ம வேண்டிக்கிறோம். இந்த கதாநாயகன் விநாயக் அவர் வல்லவர், அவர் மலேசியாவில் இருக்க நினைக்கிறேன், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பருந்து இந்த டைட்டில் கேட்டணும் எனக்கு எப்படி அந்த பருந்து இத்தனை நாள் அந்த டைட்டில் விட்டு வச்சாங்கன்னு. அவன் நல்ல டைட்டில், இது நிறையா வந்துருக்கு. மயில், குயில், மைனா, கழுகு, இப்படி பறவை நிறைய வச்சுட்டாங்க. இந்த பருந்துங்கிறது ஒரு அருமையான டைட்டில்.
இந்த டைட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அழகுமலை சார், நல்ல டைட்டில் வச்சுருக்கீங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி எத்தனையோ கோயில் கும்பாசனம் பார்த்துருக்கோம். 30-40 கோயில் கும்பாசனம் பார்த்துருப்பேன். ஒரு அதிசயம் நடக்கும். என்னென்னா எப்படின்னு தெரியல இன்ன வரைக்கும். எந்த கோயில் கும்பாசனம் நடந்தாலும் அந்த கும்பாசம் மேலே அந்த கலசத்தில் தண்ணி ஊற்றுற நேரத்தில் கரெக்டாக மேலே வந்து இந்த பருந்து வட்டமிடும். எங்கே போய் எந்த கும்பாசனாலும் எப்படித்தான் அந்த பருந்து வரும்னு தெரியாது. கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஒரு வட்டம் விட்டு அப்படி போயிடும். அந்த மாதிரி ஒரு பருந்துக்கு அது ஒரு அது ஆன்மீக சக்தியா இல்லை அது அதில் அறிவியல் இருக்கா, அது மாரி ஆராய வேண்டிய ஒரு விஷயம் அது. அது மாதிரி பருந்துங்கிறது பறவைகளையே பருந்துங்கிறது மிக சிறந்த ஒரு இது. அந்த டைட்டில் வச்சுருக்கிய பருந்து மாதிரி இந்த படமும் சிறந்து விளங்க வேண்டும். இந்த திரைப்படம் வெற்றியடைந்து இயக்குனர், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் பேரும் புகழும் வரவும் ஆண்டவன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தயாரிப்பாளர்களின் நாடி அறிந்தவர், திரையுலகின் அனைத்து துறைகளிலும் சாதிக்க எண்ணும் வித்தகரான தயாரிப்பாளர் சங்க செயலாளர் திரு கதிரேசன் அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். கங்கைமரன் சார் வந்து பல வெற்றிகளை கொடுத்துட்டார். 1-2 வெற்றி கிடையாது. பேரா சார் சொன்ன மாதிரி பாட்டு எழுதுறதுலேருந்து, மியூசிக் டைரக்டர்லேருந்து, டைரக்ஷன்லேருந்து, நடிப்புலேருந்து எல்லாம் பல வெற்றிகளை கொடுத்த ஒரு மூத்த திரையுலக அனுபவசாலின்னு சொல்லலாம். அவர் எடுக்கப்பட்ட படங்கள் பெரும்பாலான படங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை பேக்ட்ராப்பில் தான் ஃபுல்லாக எடுத்திருப்பார். நீங்கள் எல்லா படத்தையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரகாட்டக்காரன், கும்பகரத்தம்மா பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மதுரை பேக்ட்ராப்பில் தான் எடுத்திருப்பார். ஏன்னா மதுரையில் எடுத்தப்பட்ட படங்கள் பெரும்பாலான படங்கள் வந்து வெற்றி படங்களாக தான் இருக்குது. வந்து இன்றைக்கி திரையுலகத்தில் மேக்சிமம் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சவுத்துலேருந்து வந்தவங்கன்னு சொல்லுவாங்க வந்து உங்களுக்கு. அந்த மாதிரி இந்த பருந்துங்கிற படம் வந்து முழுக்க வந்து மதுரையை பேக் பண்ணி எடுத்திருக்காரு. ஸோ அதனால் அந்த வெற்றியில் வந்து இந்த படமும் வந்து ஒரு சின்ன அங்கீகாரம் கிடைக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை தயாரித்து இயக்கக்கூடிய அழகுமலை அவர்களுக்கு இந்த படம் அடுத்து பல படங்கள் இருக்கக்கூடியதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கணும். இதில் பேரரசர் வந்து நடிச்சிருக்காரு. அவருக்கும் இந்த படத்தில் ஒரு பங்களித்த பெரும் அப்படின்னு இந்த ஒரு சின்ன படத்துக்குள்ளே வந்து ஒரு கங்கைமரன் சார் வந்து ஒரு பெரிய வெற்றி படத்துக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த கங்கைமரன் சார்களுக்கும், அப்புக்குட்டி, சென்றாயன் நம்ம பொல்லாததில் தான் வந்தார். இன்னைக்கு பெரிய பெரும் புகழாக இருக்கார். அது பெரிய பெருமையாக இருக்குது. வந்துட்டு நட்பின் அடிப்படையில் வாழ்த்து வந்திருக்கும் பாதிகாரன் சார் அவர்களுக்கும், ஏன்னா இன்றைக்கி சில பேர் வரதே கிடையாது. வந்துட்டு இருந்தாலும் அடுத்த விழாக்களுக்கு வந்து அதுக்காக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவழிக்கிறதுங்க இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண இது கிடையாது. ஸோ அவருக்கு தான் சொல்லிக்கிறேன். கதாநாயகி சார்மிஸ் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லா இறைவனை வேண்டி விடுகிறேன். அடுத்து என்னென்னா பேரரசர் ஒரு விஷயம் சொன்னார். பெரும்பாலான படங்கள் சின்ன படங்கள் தான் இன்றைக்கி வந்து திரையுலகத்தை வந்து திரையுலகில் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு அளிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னாரு. அது முழுக்க அது உண்மையான விஷயம் தான். உங்களுக்கு வந்துட்டு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 படம் ரெடியாகுது அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 150 படங்கள் வந்து 10 கோடி 15 கோடி 10 கோடி 5 கோடி 4 கோடிக்கு எடுக்கக்கூடிய படங்கள் தான் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அந்த படம் தான் நீங்கள் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய பேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி திரையுலகத்தில் வந்து பல லட்சம் பேர் திரையுலகத்தை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னால் எல்லாருமே சின்ன படத்துலேருந்து தான் இன்றைக்கி இருப்பாங்க. நீங்கள் எல்லோரும் ஒரு பெரிய ஹீரோன்னு சொல்லலாம். பட் அந்த பெரிய இவர் எதுலேருந்து அறிவாக இருப்பார்? அன்னைக்கு ஏதோ ஒரு புது டைரக்டர் கூடயும் ஒரு சின்ன ஒரு கம்பெனிலையும் தான் வந்திருப்பார். ஸோ வளர்ந்ததுக்கப்புறம் சொல்லலாம் உங்களுக்கு. இன்றைக்கும் அது ஆல்மோஸ்ட் ஒரு 40 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன படங்கள் தான் நீங்கள் பெரிய படங்களாக பெரிய படங்கள் அடிக்கக்கூடிய கதாநாயகர்கள் பெரிய நாயகர்கள் ஆகிறாங்க. வந்துட்டு உங்களுக்கு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் 200 சில படம் ரெடி ஆகுது, தெலுங்குல 200 சில படம் ரெடி ஆகுது, ஹிந்தியில் 200 சில படம் ரெடி ஆகுது, மலையாளத்தில் வந்து ஆல்மோஸ்ட் 100 படம், கன்னடத்தில் 100 படம், பெங்காலி, ஒரிசா இப்படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 850 படங்களுக்கு மேலே பார் இயர் ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. வந்துட்டு இந்த 850 படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓடிடி சாட்டிலைக்கு தேவையான படங்களுங்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து 250லேருந்து ஒரு 300 படங்கள் தான் தேவைப்படுது. ஸோ மிச்சம் உள்ள படங்களை வந்து அவங்க வாங்குறது கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா அதாவது ஒரு கார்பரேட் கம்பெனி, அவன் கார்பரேட் கம்பெனினா வருஷத்துக்கு ஒரு 500 கோடி ரூபா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த வருஷத்தில் அட்லீஸ்ட் அந்த பிரேக் அவனாக இருக்கணும், இல்லைன்னா அது ஒரு 50 கோடி ரூபாய் லாபமாக இருக்கணும்.
நம்ம என்ன பண்ணிட்டோம் வந்து சமீப காலம் ஒரு 4 வருஷ காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோன்னு வச்சுங்களேன், அவருக்கு இப்போ 40 கோடி ரூபாய் கொண்டு போய் வச்சிட்டோம். ஒரு 2 கோடி ரூபாய் வாங்கக்கூடிய டைரக்டருக்கு என்ன பண்ணிட்டோம், ஒரு 10 கோடி ரூபான்னு கொண்டு போய் வச்சிட்டோம். ஸோ இப்படி ஒவ்வொரு டெக்னீஷியனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 கோடி ரூபாய்க்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த படம் வந்து 100 கோடி ரூபாய் ஆகுது. அப்போ இந்த மொத்த காசையும் கொண்டு போய் ஓடிடி சேட்டலைட் காண்ட போயிட்டு வந்து 15 கோடி ரூபாய்க்கு வாங்கின சேட்டலைட் படத்தை போய் இன்றைக்கி 50 கோடி ரூபாய்க்கு புஷ் பண்ண வச்சிட்டோம். அப்போ அவனுக்கு வந்து ஓவராலாக தமிழ்நாட்டில் ஒரு 100 கோடி பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா அவனுக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 20 கோடி பேர் இருக்கான 20 கோடி படத்தை பார்ப்பான். அவன் 15 கோடி படத்தை 50 கோடி ரூபாய்க்கு வாங்கும்போது என்ன பண்ணுறான், அவனுக்கு வந்து 25 கோடி 30 கோடி ரூபாய் லாஸ் ஆகுது. அப்போ பார் இயர் தமிழ் ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா 200 கோடி ரூபாய் லாஸ் ஆகுது. சும்மா அப்ராக்சிமெண்ட்டாக சொல்கிறேன், 200 கோடி ரூபாய் லாஸ் ஆகுது. தமிழ் மட்டும் கிடையாது, ஓடிடி வந்து 4 லாங்குவேஜையும் பேஸ் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கு 52% பிரிக்கிறாங்க, தெலுங்கு 13% பிரிக்கிறாங்க, தமிழுக்கு 10%, மலையாளத்துக்கு 7%, கன்னடத்துக்கு 5%, பெங்காலி 1% பிரிக்கிறாங்க. இதுதான் ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி ஒரு 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இப்படி தான் எல்லா லாங்குவேஜுக்குமான படங்களாக வந்து அவங்க பிரித்து வாங்குறாங்க. ஸோ இந்த ஓடிடி சேட்டலைட் மாட்டை க்ளோஸ் பண்ணதே வந்து நம்ம தான் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். உங்களுக்கு விலையை கூட போட்டு ஏற்றி பண்ண என்ன பண்ணிட்டான், இப்போ வந்து படம் வாங்குறத போகிற நிப்பாட்டிட்டான். ஓவராலாக ஒரு 25 கோடி ரூபாய்க்கு வாங்கின படங்களை வந்து இன்னைக்கு 10 கோடி ரூபாய்க்கு தான் வாங்குற ஸ்டேஜ் ஆகி போச்சு. ஸோ மிச்ச சின்ன படங்களை போகிறா பே ஃபார் ரிவ்யூன்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு வந்துட்டு. அப்போ நம்ம தான் வந்து இண்டஸ்ட்ரி வந்து பேரசார் சொன்ன வரமுறைப்படுத்த நம்ம தானே உங்களை ஏற்றி பண்ணோம். இப்போ 2 கோடி வாங்குற டைரக்டர் 8 கோடி 10 கோடி கொடுத்தோம், 10 கோடி வாங்குற ஆர்டிஸ்ட் 40 கோடி கொடுத்தோம். இதனால் எங்கேயும் பாதிச்சு நிற்குது, சின்ன படங்களும் பாதிச்சு நிற்குது. 2 கோடி 4 கோடிக்கு வாங்குற படங்களும் பாதிச்சு நிற்குது. பெரிய படங்கள் சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட பெரிய படங்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஆந்திரா ஹிந்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60% படங்கள் ஃபைனல் ஸ்டேஜ் ஆகி முடிஞ்சு ரிலீஸுக்கு நிற்குது. ஏன்னா ரிலீஸ் டேட் அவன் சொல்கிறான், அவங்க ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணுறான். ஏன்னா ஒரு படத்துக்கு ஒரு 100 கோடியோ ஒரு 50 கோடியோ பிளான் பண்ணி நம்ம பட்ஜெட் படி எடுத்துட்டோம். ஆனால் அந்த படத்தை நம்ம வித்தோம்னா தான் நம்ம ஃபினான்ஷியல் செட்டில் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ரிலீஸ் டேட்டே போஸ்ட் பண்ண முடியாமல் வந்து இன்னும் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ தெலுங்குல பாருங்க, டாக்டர் ராஜமௌழி சாரை பாருங்க சார், அவர் தான் உண்மையிலே சொல்கிறேன். அதாவது ப்ரொடியூசரை வாழ வச்ச இயக்குனர்னா, நான் பேரசாரை வச்சுக்கிட்டு சபையிலே சொல்கிறேன், ப்ரொடியூசரை வாழ வச்ச இயக்குனர்னா ராஜமௌழி தான் சொல்ல. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பாகுபலியை எடுத்து பாருங்க, அவருக்கு 25 கோடி ரூபா சம்பளம் வந்திருக்கும். அதே 25 கோடி ரூபா பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர் வந்திருக்கும். அதே ட்ரிபிள் படம் எடுத்து பாருங்க, அதே மாதிரி. ஏன்னா நம்ம சம்பளம் வேணாம் பாரு சார், சம்பளம் வேணாம், ஆர்டிஸ்ட் டைம்ஸில் பேசுவோம். ஒரு படம் ஒரு 50 கோடி ரூபாயா ஒரு ஹீரோக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுங்க, அவருக்கு 40%, மிச்சருக்கு ஒரு 60% வந்து ப்ரொடியூசர் 30%, டைரக்டர் 30%. அப்படிதான் எல்லா படம் பண்ணிட்டாரு. இன்னைக்கு அந்த ஒரு ராஜமௌழி சார் வச்ச படம் ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் லாஸ் ஆகுன்னு சொல்லுங்க, நீங்கள் கிடையாது. இப்போ துறந்தரம் படம் சார் 1000 கோடி கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி கலெக்ட் பண்ணுது? ரன்வீர் சார் சம்பளம் கொடுக்கல, அவர் வேணான்ட்டாரு. ஒரு நல்ல கதை வருதுன்னா அதுக்கு எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணணும், ப்ரொடியூசரே பண்ண முடியாது, ஒரு லிமிட் தான் ப்ரொடியூசர் பண்ண முடியும். அப்போ நல்ல கண்டென்ட் வந்து அது ஆர்டிஸ்ட் அடாப்ட் ஆகணும். இன்னைக்கு 1000 ரூபாய் கலெக்ஷன் ஆகும்போது ரன்வீர் சிங் கூட சேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250-300 கோடி ரூபாய் கிடைக்கும் சம்பளம் அவருக்கு. அவர் சம்பளம் அவளுக்கு கொடுத்துருக்க முடியாது. அப்போ ஒரு ஹீரோ வருஷத்துக்கு 4 படம் நடிக்கிறா சார், அதில் ஓடுற படம் எத்தனை படம்? 1 படம் 2 படம். ஒரு டைரக்டர் வருஷத்துக்கு 3 படம் பண்ண வச்சுக்கலாம், ஓடுற படம் 1 படம், மிச்சம் படம் லாஸ்ட் தான் ஆகுது. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போ அந்த ப்ரொடியூசர் ஊர் போயிடுவார் உங்களுக்கு. அப்போ திரையுலகத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கு உங்களுக்கு வந்துட்டு. அதனால சில வரைமுறைகளை வந்து தயாரிப்பாளர் சங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நல்ல முறையில் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு. அது ஏன்னா இப்போ என்ன ரொம்ப குரூவல்ட்டியான சுச்சுவேஷனாக இருக்குது நீங்கள் இண்டஸ்ட்ரி உண்மையாக சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப 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 குரூவல்ட்டி சுச்சுவேஷனாக இருக்குது வந்துட்டு. அதனால் நீ அடுத்து வரக்கூடிய தயாரிப்பாளர்கள் எல்லாமே பழைய பட்ஜெட்ஸில் தயவுசெய்து படம் பண்ணாதீங்க. ஒரு 50 நாள் பண்ணக்கூடிய படமாக அந்த படத்தை 30 நாளில் பிளான் பண்ணுங்க. கதைக்கு என்ன தேவையோ அதை செலவு பண்ணுங்க. கதையை தாண்டி வந்து இந்த அவர் இதை கேட்குறாரு இதை கொடுக்குறான்னு சொல்லிட்டு வந்து தயவுசெய்து தயாரிப்பாளர் சங்கத்தை சொல்லாதீங்க. ஏன்னா வியாபார சூழ்நிலை இன்றைக்கி தேட்டிக்கலை பேஸ் பண்ணி தான் டோட்டலாக இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. அதனால் அதை பார்க்கல வந்துட்டு இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான படங்கள் கண்டென்ட் பேஸ்டாக இருக்குது. கதை என்ன கேட்குது, ஒரே ஷெட்யூல் போகிறாங்க, ஜீப்பில் போகிறாங்க, அதில் போகிறாங்க, ரொம்ப பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்காக பண்ணுறாங்க. அந்த கதைக்கான படத்தை பண்ணுறாங்க, படம் வெற்றி ஆகுது உங்களுக்கு வந்துட்டு. இப்போ சமீப காலம் பார்த்தீங்கன்னா தான் ஒரு 1 இயராக தமிழ் வந்து கேரளா மாறி கதைக்குள்ளே அடாப்ட் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு வந்துட்டு. உங்களுக்கு அந்த மாதிரி நல்ல படங்களை பண்ணுங்கள். என்றைக்கும் சின்ன படங்களுக்கும் சரி மற்றதுக்கும் சரி தயாரிப்பாளர் சங்கம் கண்டிப்பாக துணை இருக்கும். சில வழிமுறைகள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு. இந்த நேரத்தில் மீடியா வைஸாக ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன். சில வரைமுறைப்படுத்தக்கூடியதில் வந்து சினிமா துறை சார்ந்து விளம்பரம் செய்யக்கூடிய எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, அதை சார்ந்து விளம்பரம் செய்யக்கூடிய ஏஜென்சி யாராக இருந்தாலும் சரி,
தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து உங்களோட கம்பெனி பேர், உங்களோட மெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பரு, ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு வரைமுறைப்படுத்துறதுக்காக தேவைப்படுது. கண்டிப்பாக கொடுங்க சொல்கிறேன். தொடர்ந்து தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர் இருக்கும் இடத்துக்கு கூறி வாழ்த்து வருகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக திரு கருணாகரன் அவர்கள் செயலாளர் திரு கதிரேசன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மரியாதை செய்வார். தயாரிப்பாளர் சங்கத்தின் துணை தலைவர் திரு கமலக்கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மரியாதை செய்வார். அடுத்ததாக பருந்து படத்தின் PRO விஜய் முரளி அவர்களுக்கு திரு கருணாகரன் அவர்கள் பொன்னாடை போற்றி மரியாதை செய்வார். அடுத்தது கங்கைமரன் சார் பேசின பிறகு ஆடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அவரை பற்றின ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் சார். ஒரே நிமிஷம் சார் என்னென்னா, சாரோட டைரக்ஷனில் படும்போது நான் கிளாமர் கிருஷ்ணமூர்த்திட்ட அசிஸ்டன்ட் PRO இருந்தேன். பொழுது விடிஞ்சாச்சு, வெள்ளைப்புறா ஒன்றுன்னு நிறைய படம் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய வேலையை பார்த்து செண்பகமே படத்தில் வந்து என்னை PROவாக வேலை கொடுத்து பண்ணார். அதுக்கப்புறம் என்னோடய வளர்ச்சியில் கோழி கூதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இண்டிவிஜுவலாக 91 ஒரு படம் எடுக்க வந்தோம். ராமராஜன் வந்து என்னை ப்ரொடியூசர் ஆக்கி விட்டார். நான் 2 ஃப்ரெண்டுங்களுக்காண்டி கால்ஷீட் கேட்டு போனேன். கால்ஷீட் கொடுத்தா என்ன தருவாங்க, வந்து PRO பண்ணுவேன்னு. இல்லை நீங்கள் விஜயமுரளியை பார்ட்னராக சேர்த்துங்க, நான் டேட்டு தரேன்னாரு ராமராஜன். சரின்னு சொல்லிட்டு அவரை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அமர் சாரை போய் பார்த்தேன். அப்போ இளையராஜா சார் மியூசிக் பண்ணால் நல்லாயிருக்கும் சார்னு சொன்னேன். சரி வாப்பாக்கு என்ன பண்ணித்தரேன் அப்படின்னாரு. ஒரு அட்வான்ஸ் எடுத்துகிட்டு ஸ்டில்ஸ் ரவி எல்லாம் கூட்டிட்டு நாங்கள்லாம் போய் கொடுத்தோம் இளையராஜா பிரசாத் லேபில். அதில் வந்து பழங்கள்லாம் வச்சு ஒரு 100 ரூபா கட்டை வச்சு கொடுக்க சொன்னார் ஸ்டில்ஸ் ரவி. அதெல்லாம் எடுத்தோன்னா இந்த பணத்தை மட்டும் ராஜா சார் எடுத்துக்கிட்டு இந்த பழம்லாம் ப்ரொடியூசருக்கு தேவைப்படும், நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்ட்டார் காமெடியாக. அப்புறம் சின்ன ஒரு முரண்பாடு வந்துருச்சு ராமராஜன் சாருக்கும் ராஜா சாருக்கும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இல்லை நீங்கள் அப்புறம் தேவா மியூசிக் போட்டுக்கலாம் அப்படின்னு ராமராஜன் சொன்னார். அப்போ மனசுக்கேற்ற மகராசா படம் நல்லா ஓடிட்டு இருந்தது. உடனே அமர் சார்கிட்ட சொன்னேன், சார் இது மாதிரி என்ன சார் இப்படி ஆகுதுன்னு சொன்னேன். அப்போ உட்லண்ட்ஸில் இருந்தார். அப்போ சொன்னார், சரி என்ன பண்ணலான்னாரு. இல்லை சார் நாங்கள் அடுத்த படம் பண்ணும்போது மியூசிக் டைரக்டராக ராஜா சாரை போட்டு இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கிறோன்னே. இங்கே வான்னார் பக்கத்தில் கூப்பிட்டு, என்ன நீ அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா அப்படின்னார் அவர். அடுத்த படத்துக்கு இப்போ அட்வான்ஸ் கொடுத்த அளவுக்கு நீ வேணாம், அண்ணங்கிட்ட அட்வான்ஸ் பண்ணால் திரும்பி வராது, நீ வா நான் உனக்கு வாங்கி தரேன், இந்த படத்துக்கு யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி முதல்ல அட்வான்ஸை திருப்பி எனக்கு கொடுத்து மறுபடியும் ப்ரொடியூசர் ஆக்குனது இவர் தான். அந்த மில்துலாளி படத்தில் ஒரு டெக்னீஷியன் வந்து கதிரேசனாக எங்கூட வேலை செஞ்சவர். அதான் தெரியும் அவருக்கு அந்த என்ன நடந்ததுன்ட்டு. ஸோ அது மாதிரி வந்து அந்த காலத்தில் இந்த கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக சார் கூட நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன். எப்பயுமே ஒரு ஃபோன் பண்ணால் அது ரெஸ்பான்சிபிளாக பதில் கொடுக்கறதில்ல சினிமாவில் கொஞ்சம் பேர் தான். அதில் AVM சரவணன், அபிராமி ராமநாதன், அடுத்ததான் கங்கைமரன் சார் தான். நன்றி. இப்போ அவர் வந்து பருந்து படத்தை பற்றியும் அதில் அவர் எப்படி பாடினதை பற்றியும் அதே மாதிரி பாட்டை வந்து இங்கே நமக்கு ஒரு மீடியாவுக்கு முன்னாடி ஒரு 4 வரி பாடியும் காட்டுவார்னு ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எப்போ பேச கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா லாஸ்ட்டில் பேச வச்சு கொஞ்சம் பாயிண்ட்டே இல்லாமல் பண்ணிட்டீங்க. யாரை பற்றி எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. எல்லோரும் இந்த படத்தில் யார் யார் முக்கியமானவங்களோ எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் அவங்க பேர் சொல்லி இவங்க தான் இவங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்காங்க, அவர் நடிச்சிருக்காரு, இவர் வந்து மியூசிக் பண்ணிருக்காருன்றலாம் சொல்ல தேவையில்லை. எல்லாரையும் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமாயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த சினிமாவுக்கே சம்பந்தமே இல்லாமல் தனியாக இருந்த கலை உலகத்தில் எந்த வித டச்சும் இல்லாமல் இருந்த ஒருவர் நான் எடுக்கணும் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கதை சொல்கிறாரு. கதையை கேட்டால் எனக்கு வந்து நல்ல இயல்பாக ரொம்ப அருமையான ஸ்டோரியாக இருந்தது. ஒரு காதல்களை ஓடிப்போன காதல்களை எப்படி வந்து அவங்க காப்பாற்றுறாங்க, என்ன ஆச்சு, அதற்கு கதையெல்லாம் சொல்லக்கூடாது. அது மாதிரி ஒரு கதையை வந்து சொன்னார் அருமைக்குரிய அழகுமலை அவர்கள். நாங்கள் அவங்க ஊர்லேயே ஷூட்டிங் எடுத்திருக்கேன். நான் வந்து யானம்பல பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்தக்கடை அந்த பக்கத்துலலாம் இருக்கக்கூடிய ஒரு புதுப்பட்டி என்ற கிராமத்தில் இருக்கிறது. பக்கத்தில் வந்து சக்கரத்தாழ்வார் கோயில் இருக்கும். அந்த கோயிலெல்லாம் நான் பாட்டுகள்லாம் எழுதியிருக்கேன். நிறைய பாட்டு வில்லு பாட்டுக்காரன் எல்லா படத்துலையுமே அந்த பக்கத்தில் நான் எடுக்கிற ஷூட்டிங்கை ஒவ்வொருத்தருக்குமே கதை வரும்போது அவங்க லொக்கேஷன் வாழ்ந்த லொக்கேஷனாக வந்துடும். அந்த படத்தில் இது இங்கே தானே வாழ்ந்தோம், இங்கே தானே அந்த சம்பவம் நடந்ததுங்கிற மாதிரி அவரும் அதை தேடி வந்திருக்கார். நிஜமாக எனக்கு கதை சொல்லும்போது தெரியாது இவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு. கதை சொல்கிறார், நல்லா இருந்தது.
அப்பா நீங்கள் ஒரு பாட்டு எழுதி கொடுக்கணுன்னா அதனாலப்பா சொல்லி பாட்டு எழுதி கொடுத்தாச்சு. அந்த தெற்கு பக்க காற்று அப்படிங்கிற பாட்டு. அப்போ ஒன்றும் சேஞ்ச் எல்லாம் ஒன்றும் சொல்ல. மியூசிக் டைரக்டர் அருமையாக பண்ணிருக்காரு. அந்த பாட்டை இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போதே எனக்கு அனுப்புனாங்க. ரொம்ப அருமையான ஒரு மியூசிக் டைரக்டர் ஜான்ஜி, எங்கள் இசையமைப்பாளர். அவருக்கு ரொம்ப ரொம்ப நீங்கள் தான் உட்காந்து என்ன வம்பா இருக்கு பாருங்க. ரெக்கார்டிங்கில் பார்த்தது, அதுக்கப்புறம் எங்கே இப்போ தான் பார்க்குறோம் நம்ம. அது அடிக்கடி தொடர்பு கொள்ளுறவங்க இருக்கட்டும். நீங்கள் எத்தனை படம் பண்ணாலும் அதில் கங்கை மரம் எழுதுனா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிடவே இல்லை நீங்கள். தெற்கு பக்க காத்துங்கிற பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. நல்ல எல்லாம் டோட்டலாக இன்றைக்கி பார்த்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, தெளிவாக இருந்தது. மியூசிக்கில் அப்பட்டமாக ரொம்ப அருமையாக உங்கள் மூளைகளை செலுத்தி என்ன வேணுமோ இந்த காலத்துக்கு அதை நீங்கள் பாட்டில் கொடுத்துருக்கீங்க, மியூசிக்கில் கொடுத்துருக்கீங்க, ரீகார்டிங் கொடுத்ததா சொல்கிறாங்க. சீக்கிரம் படத்தை பார்த்து அதுக்கு ஒரு ரிசல்ட் சொல்லுவேன். நீங்கள் உள்ள மாதிரி ஆட்கள்லாம் வரணும். புதியவர்கள் வரும்போது நீங்கள் உள்ள மாதிரி ஆட்கள்லாம் வரணுங்கிறது எனக்கு மனசில் ஆசை. அதை வந்து கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கு சிவ நடன மேதையவர்களுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். எல்லா பாட்டுமே ரொம்ப கிளியராக பண்ணிருக்கிறீங்க. அது மிக சிறப்பாக எடுத்த ஒளிப்பதிவாளருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து ஷார்ட்ஸ்லாம் அப்படி இருக்குது, நிறைய எடுத்திருப்பீங்க. அதை அழகாக எடிட் பண்ணி எடிட்டருக்கு பாராட்டுகள் சொல்லணும். நிஜமாக ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க ஒர்க்கை அவங்க நல்லா பண்ணிருக்கிறீங்க. ஒரு புதிய படத்திற்கு வரக்கூடிய ஒரு டைரக்டர், தயாரிப்பாளர், நடிகர், அவர் நடிப்பார்னு தெரியாது இருக்குது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. கொண்டுன்னா ரிலீஸ் பண்ணுறாரு. அப்பா நான் அதுதான் பண்ணிருக்கேன்ப்பான்னாரு. பரவாயில்லப்பா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி பார்த்தா அவர் வந்து இந்த கிராமத்தில் அந்த பக்கத்தில் யாருமே இங்கே மற்றவங்க அரசியல் கட்சி சார்பாக தான் நின்று ஜெயிச்சிருக்காங்க. ஒரு கிராமத்தை இந்த இடத்த வந்து இவரை தவிர வேறு யாருமே இல்லை, இவரை மாதிரி உதவி பண்ணுறவங்களுக்கும் போராடுறதுக்கும் வேறு யாருமே இல்லைங்கிற அளவுக்கு ஊரில் துணிச்சலாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அது அவருடைய ஆற்றல் தான். நிஜமா அந்த பக்கத்தையே கையில் வச்சுருக்காரு. அந்த மாதிரி கோவக்காரன்னு சொன்னாங்க. இன்னும் அவர் கோவத்தை நான் பார்க்கல. எத்தனை பேர் அடி வாங்கினீங்களும் தெரியல. சென்றாயன் அடி வாங்கி நல்லா இருக்கம்மா, நல்லா அடியா, எப்படி நல்லா கொடுத்தாரம்மா, திருப்தியாக இருந்தது. ஓகே, ஏங்க எப்படி அடிச்சிங்க கொஞ்சம் காட்டுக்கலாம், கொஞ்சம் ப்ளீஸ் அடிச்சு காட்டுங்க, நாங்கள் பார்க்க நல்லதுங்க. இல்லை நிஜமா. ஓகே கண்ணா, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சி இவங்க 2 பேர் இல்லைன்னா கொஞ்சம் உற்சாகமாக இருந்திருக்குமான்னு தெரியல நமக்கு. இவங்க ரெண்டு பேரும் அவங்க படத்தில் ஆக்ட் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா நான் எம்டியாக இருந்திருப்போம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் என்னது ஒரே ட்ரையாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்போம். அது வந்து அவங்க தலைவரி கோலமாக சாரி இந்த காலத்து ஸ்டைலில் வந்துடுறாங்க. அது அந்த காலத்தில் பெண்கள் நல்ல கூந்தலை முடித்து பூ வச்சு அப்படியே அழகாக வச்சு பெரிய பொட்டு வச்சுலாம் வந்த காலங்கள் அது உண்டு. இப்போ குங்குமம் எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது. இதுக்கு பூ வைக்கிறதுக்கு பூ கடையெல்லாம் ஆடி போய் கிடக்கு. பூவெல்லாம் யாருமே தலையில் பூ வச்சுக்காம தான் சுற்றித்துறோம் பெண்கள் எல்லாமே. காலில் கோலம் போட்ட காலமெல்லாம் போச்சு, எல்லாம் கல்ச்சரே மாறி போச்சு அப்படிங்கிறது உண்மையான ஒன்று. பேரரசிட்ட சொல்லணும்னா சமுதாய பிரச்சனைகளே அவங்கங்கே வந்து சொல்லக்கூடியதில் மிக பிடித்தமானது நிறைய இருக்குது. பல விஷயங்கள் தயாரிப்பாளர்களுக்கு ஏற்படுகிற கஷ்டம், தேட்டர் கிடைக்காம அலையிறதுக்கான கஷ்டம் எல்லாமே தெரியும். தயாரிப்பாளர்கள் பேசுனது ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, தேட்டர் கிடைக்கிறது எங்கே போய் கேட்குறதுன்னு தெரியல, எப்படி தேட்டர் அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல. புதியவர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறதுக்கு நிஜமாக எனக்கு தோன்ற ஒரு ஐடியா என்னன்னு சொன்னால், டைரக்டர்ஸ் யூனியனில் இருக்கீங்க, புது டைரக்டராக வந்திருக்காரு, புது தயாரிப்பாளர் வந்திருக்காரு, தயாரிப்பாளர் சங்கமும் இருக்குது, அது நடிகர் சங்கத்துக்கு இப்போ டைரக்டர் யூனியனுக்கு இயக்குனர் சங்கத்துக்கு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு புதியவர் வந்து படம் எடுக்க வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க படத்தை முதல்ல பார்க்க வேண்டியவர்கள் டைரக்டர்ஸ் யூனியன்லேயும் விநியோகஸ்தர்கள் யூனியன்லேயும் தயாரிப்பாளர்கள் யூனியன்லையும் பார்க்கணும். பார்த்துட்டு இப்படி புதுசாக வந்துருங்க, பரவாயில்லையா, எவ்வளோ ஆச்சு, ஓகே, இது இப்படி போகும்னு ஒரு கைடன்ஸு கொடுத்தீங்கன்னா புதியவர்கள் வர்றதற்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் நமது இயக்குநர்கள் சங்கம் அவங்க தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியவங்க அவங்க தான். வாங்க 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 எதிர்பார்த்தேன். ஆக்சுவலி இது படம் எடுத்து முடிச்சுட்டு பார்க்குறது வேஸ்ட்டு. முன்னாடி படம் எடுக்க முன்னாடியே என்ன கதை பண்ண போகிறோம் அப்படி வந்தாங்கன்னா நாங்கள் கதை திரைக்கதை வச்சு ஒரு குரூப் இருக்குல்ல, டிஸ்கஷன் குரூப்புங்கிறது உங்கள் காலத்தோட போச்சு, எங்கள் காலத்தோட போச்சு. இப்போ டிஸ்கஷனுங்கிறது இல்லை, நினச்சதை எடுக்கிறது அன்றைக்கி படமாக போச்சு. அவங்க நினச்சி எடுக்கிறனால தான் இன்றைக்கி படங்கள் தரம் இல்லாமல் வருது. அப்போ யார் வந்தாலும் சரி எங்கள் இயக்குனர் சங்கம் சார்பாக நாங்கள் ஒரு குரூப்பை கூட அனுப்புகிறோம், கதையை சொல்லுங்கள், அவங்க வழி நடத்துவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அடித்தளம் அஸ்திவாரங்கிறது கதை தான். நீங்கள் கதையை சரி பண்ணால் தான் அதுக்கடுத்து நம்ம கிளைமேக்ஸ் போகிறோம். ஃபஸ்ட்டு பிகினிங்க்கு வரணும்.
அதனால் எங்கள் இயக்குனர் சங்கம் யார் புதுமுக இயக்குனர் வந்தாலும் உங்களுக்கு கதையை சரிப்படுத்துவதற்கு வந்தாங்கன்னா நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஓகே, இயக்குனர் தயாரிப்பு சங்கமும் இன்றைக்கி வழிநடத்த ரெடியாக இருக்காங்க. ஆரோக்கியமான சினிமா தீ மலரும். அது கொஞ்சம் சிக்கல் கண்ணா. ஏன்னா உங்கள் டைரக்டர் சீனில் சொன்னோம்னா புதுசாக படம் எடுக்கிறவங்க அந்த சீனை தூக்கி வச்சுட்டாங்கன்னா நாங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ அந்த சீன் நல்லா இருக்கே, அடுத்து நமக்கு வருது, அந்த கேரக்டர் அப்படியே இங்கே வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னால் பண்ண மாட்டாங்க. சும்மா நான் வேடிக்கைக்காக சொல்கிறேன். எல்லாரும் சுய சிந்தனையில் உள்ளவங்க. ஆமாம்மா நான் தான் சாட்சி. ஏன்னா நல்லா இருந்துச்சுன்னா அந்த படம் லேட்டாக எடுப்பாங்க ஒரு காலில், அந்த சீன் நல்லா இருந்ததில்ல, அதை தூக்கி அந்த இதை நம்ம மாற்றி பண்ணிவிடுவோம். அவங்க கிராமத்தில் எடுத்தாங்களோ 2 பேர் ஓடினாங்கன்னு நம்ம டவுனில் வச்சுக்கோம் அப்படிங்கிற மாதிரி மாறிடலாம். அதனால் அது சரியாக இருக்குமான்னு கொஞ்சம் யோசிங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சார். அவ்வளோதான். நிஜமாக சொல்கிறேன், இந்த படத்தை ஃபஸ்ட்டு அழகுமலை அருமைக்குரிய மூத்த பிள்ளை அவங்க எடுத்துருக்க இந்த புதிய படத்தை நல்லா எடுத்துருக்கு. டேக்கிங் சைடெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா எத்தனை பேர் உதவி செஞ்சதில் அது ரொம்ப குளுமையாக அழகாக வந்திருக்குது. புதுமுகங்கள் நடித்திருக்கிறார்கள்ங்கிறத மட்டும்தான் வச்சுருக்காங்களே தவிர மற்றபடி நம்ம எதிர்பார்ப்பு எல்லாமே அந்த படத்தில் இருக்கும். ஏன்னா கதையை கேட்டுக்க கதை நல்லா இருக்குது. ஆகவே இந்த மாதிரி வரக்கூடிய புதிய தயாரிப்பாளர்களுக்கு உதவியாக தயாரிப்பாளர் சங்கம் மூலமாகவே இதை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு ஆட்கள்லாம் இருக்கிறீங்க. நிஜமா நீங்களாம் சேர்ந்தீங்கன்னா இந்த மாதிரி படங்களை குறைஞ்ச விலை தான், சிக்கனமாக தான் எடுத்துருக்காங்க. இதை எடுத்து வியாபாரம் பண்ணி அதில் வர லாபத்தை நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போட்டு புதிய இயக்குநர்கள் உருவாக்கலாம். அது அவங்களும் சரி இவங்களும் சரி எல்லாம் சேர்ந்து. ஏன்னா இது ஒரு ஐடியாவாக தான் சொல்லணும். ஏதாவது ஒன்று கோர்த்து விடணும் இல்லையா நம்ம. இல்லை ஐடியா வேறு ஒன்றும் தோணல் சார். அதாவது புதுசாக படம் எடுக்கிறவங்க தவிக்கிற தவி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிவிக்கு விற்கிறதுக்கு பாடுபடுறாங்க, ஓடிடிக்கு போகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, எல்லாமே இருக்குது. அப்புக்குட்டியில் நடித்த படம் போயிடுச்சு. நேஷ்னல் அவார்டு வாங்கி அவர் பெரிய ஆர்டிஸ்ட், சும்மா சாதாரணமாக உட்காந்துருக்காரு. அவர் நேஷ்னல் அவார்டு போய் வாங்கியிருக்காரு. நேஷ்னல் அவார்டு கமிட்டியிலே போய் சிபாரிசு பண்ணுறது பேசுகிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நேஷ்னல் அவார்டு கமிட்டியில் இருக்கிற எனக்கு தெரியும். ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இடங்களில் மீறி வந்திருக்காங்கன்னு சொன்னால் அவர்களுடைய திறமையினால் வந்திருக்காங்க. அது மாதிரி இது நேஷ்னல் அவார்டு வரலன்னா கூட பரவாயில்ல, நம்ம தமிழ்நாட்டு அவார்டு நிச்சயமாக கிடைக்கணும். அதேமாரி ஒரு மொழி படம் தான் எடுத்திருக்காங்க. இது தமிழில் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. பல மொழிகள் எடுத்திருந்தால் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் போட்டு அவங்களுக்கு செலவு கம்மி தான். அவங்க எடுத்த படமே செலவு கம்மியான படம் தான். அவங்களுக்கு போட்டது முதல்ல வரணும்னா அது இன்னும் விளம்பரத்துக்கு சேர்க்கணும். படத்தை எவ்வளோ விளம்பரம் பண்ண போகிறோம், இப்போ எத்தனை பிஆர்ஓஸ் நம்ம கவனிக்க போகிறோம்ல. அவங்க கவனிக்கலைனாலும் அவங்க இருக்கிறத எழுதிடுவாங்க. வேண்டியவங்களுக்கு நல்லா தான் எழுதுவீங்க. நம்ம ப்ரெஸ்ஸை சொல்லணும்னா அவ்வளோ தூரம் எல்லாத்துக்கும் ஊக்கப்படுத்துறதுக்கு, புதியவர்களை ஊக்கப்படுத்துறதுக்கு காத்திருக்கிறாங்கன்றது. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆர்கஸ்ட்ரேஷன் பிரமாதமாக இருக்குது. யாரோ ஒருத்தர் பேத்தா சாங் ஒருத்தர் பாடினார். அவர் ரொம்ப அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிடவே இல்லை. அவரை கூப்பிட்டு பாட்டு புதுமுகம் யாரோ பாடுருக்காரு. அந்த சின்ன பையன் ஒரு பையன் பாட்டுருக்கான். ட்ரெஸ்ஸை பற்றி சொல்கிறார் அவர். என்னங்க அவங்கவுங்க எப்போ வயசானவொன்னே எப்படிலாம் நம்ம இந்த மாற்றிக்கிறதுங்கிறதுக்காக எல்லாரும் பாடுவாங்க. நான் நினச்சிருந்தா இங்கே பாருங்க, எனக்கு தாடி மட்டும்தான் நினச்சிருக்கேன். தலையில் எங்கேயா நிறைய இருக்கேன் பார்த்தீங்களா? அப்போ அப்படி வயசில் இருக்கும்போது நான் இப்படி ஹீரோயின்லாம் வரும்போது நான் ஒரு மாதிரி என்னென்னா தாத்தான்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா நான் என்னம்மா பண்ணுறது, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? இந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணாதீங்க. நல்லா வரட்டும். நீங்களும் சின்ன பிள்ளை தான், என்னை விட ரொம்ப சின்ன பிள்ளைங்க. நிஜமாவே இங்கே இருக்கிறதுலே வயசில் மூத்தவன் நான் தான் நினைக்கிறேன். ஆனால் வயசில் இளமையாக தெரிகிறது நான் தான் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் நீங்களே சொல்லுங்கள் சார், நீங்களே சொல்லுங்கள். ஓகே பாருங்கள், இதுக்கெல்லாம் இது வேணும். இப்போ எனக்கு வயசானவனா நடிக்க வச்சுருக்காங்க ஒரு படத்தில். இந்த லெனின் பாண்டியன் அப்படிங்கிற சத்யஜோதி ஃபிலிம்ஸ். நாங்கள்லாம் ஆரம்பத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். அவர் சத்யா மூவிஸ்லேருந்து எல்லாத்துக்குமே நானும் தியாகராஜனும் நாங்கள் ராம்குமாரும் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க இந்த நான் நடிக்க போகிற படத்துக்கு லெனின் பாண்டியன் நடிச்சிட்டு இருக்கிற படம் முடிஞ்சு போச்சு. ப்ரீ ரெக்கார்டிங் பண்ணிட்டாங்க, அண்ணன் மியூசிக் பண்ணி பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அதில் வயசான கேரக்டராக எனக்கு கொடுத்தாங்க, ரொம்ப வயசான மாதிரி கொடுத்தாங்க. ஆமாம், ரொம்ப ரொம்ப ஓல்டு கேட்டப்பில் நடிக்க வேண்டியிருந்தது. அதனால் தலையும் நிறைய வெள்ளையெல்லாம் அடித்து அது வெள்ளை தான் இப்படி இருக்குது. நான் எடுத்தேன்னு ஷேர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி இளமையாக வந்தோடனே யார் ஜோடின்னு நான் ஏன்னா இது பாரதி ராஜா அண்ணனுக்கு சொன்னப்பட்ட கதை. இந்த கதை என்னோடய கேரக்டர், நான் ஆக்ட் பண்ணுற கேரக்டர் பாரதி ராஜா அண்ணா நடிக்கிறதுக்காக பண்ணுது. அப்போ தான் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால அவரால் நடிக்க முடியலன்னா பாரதி ராஜாவுக்கு அப்புறம் யார் இருக்கா அப்படின்னு திங்க் பண்ணால் திரையுலகத்தில் என்னை தவிர வேறு யாருமே இல்லை. அந்த வயசில் வேறு யாருமே இல்லை. அதை சொல்கிறீங்க. அவர் அறிவு என்ன, அவர் ஆற்றல் என்ன.
ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் இப்போ இருக்கிற மனநிலை பார்த்தா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, அது யாராலையும் தடுக்க முடியாது. என்ன நடக்குதோ அது நடக்கிறதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது. ஆறுதல் சொல்லி மாளாது. அந்த மாதிரி சாதனை பண்ணியவர்கள் என்ன அறிமுகப்படுத்தினா பெரிய. இப்போ அடுத்த வர 77வது வருஷம் தான் வந்து 67ல் வந்து படம் வந்தது. 77ல் படம் வந்தது 16 வயதில். அதில் வந்து நான் வந்து அது 50வது வருஷம். அண்ணன் 76ல் அன்னக்கிள்ளியில் வந்தார். அன்னக்கிள்ளியில் தான் அண்ணனுக்கு இன்னைக்கு 50வது வருஷம் ஓடிக்கு. மே 10ஆம் தேதி அது அந்த படத்தினுடைய 50வது ஆண்டு விழா வருது. 77ல் தான் நானும் பாக்யராஜும் அறிமுகமானோம் திரைப்பட உலகத்துக்கு. அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் அறிமுகமானார். நான் பாடலாசிரியராக அறிமுகமானேன். ஆனால் 50வது விழா பாக்யராஜ் கொண்டாடிட்டார். அது என்ன கணக்குன்னு தெரியல. இது ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, அது தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா. ஏதோ நல்ல சந்தர்ப்பத்தில் அவர் வந்து யூஸ் பண்ணிட்டார். அதனால் ஆனால் 50 வந்து வயசு ஆகலை அந்த படத்துக்கு வந்து. நாங்கள் அடுத்த வருஷம் தான் 77 கொண்டாட போகிறோம். நான் வயசு இல்லை, படத்துக்கு சொல்கிறேன். படத்தில் அறிமுகமாகி டைட்டிலில் பேர் வச்சது 77 தான் நாங்கள் எங்கள் பேர் வெளியே வந்தது. அப்போ அடுத்த வருஷம் தான் நாங்கள் வர்றது 50. அது பாக்யராஜ் அவர்கள் என்ன காரணத்துக்காக 50 அப்போ நானும் கொண்டாடிருக்கணும் இல்லையா. வேணாம், அது வேண்டாம், நல்லபடியாக அது இருக்கோம். அதுவே பெரிய விஷயம். 50 வருஷம் இருந்திருக்கோம். அதுக்கு முதல்ல ஒரு 5 வருஷம் வந்து நாங்கள் வந்து இப்போ இசைக்கலைஞர்களாக வாழ்ந்துருக்கோம். ஜி.கே. வெங்கடேஷ் மலையாள படங்கள், தெலுங்கு படங்கள்ல அங்கே ரெக்கார்டிங் நடக்கும்போது கிட்டாரிஸ்டாக இசை கலைஞர்களாக வாழ்ந்தவங்க தான் நாங்கள். அதில் கற்றுக்கிட்டு தான் மேலே மேலே வந்தோம். ஜி.கே. வெங்கடேஷ் அவர்கள் எங்களுக்கு குருநாதர். அவருடைய படங்களுக்கு பண்ணோம். எங்கள் வாத்தியார் வந்து சந்திரலேகாவுக்கு ஜி தன்ராஜ் மாஸ்டர் அவங்க தான் ரீரெக்கார்டிங் பண்ணாங்க. அவங்க வந்து பழைய பாடல்கள்லாம் எடுத்து வெஸ்டர்ன் சாங்காக அப்படி கொண்டு வந்தது ஃபஸ்ட்டு எங்கள் மாஸ்டர் தான், ஜி தன்ராஜ் மாஸ்டர். மல்லிகை பூஜாதி ரோஜா தர 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 இப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தது சந்திரலேகா ரீரெக்கார்டிங் போய் பாருங்க. சந்திரலேகாவுக்கு ரீரெக்கார்டிங் பண்ணது எங்கள் மாஸ்டர் தான். அப்படி இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருக்கும் அந்த டைமில் ஆர்கஸ்ட்ரா வச்சு. அதனால தான் அண்ணன் வந்து இங்கே வெஸ்டர்ன் மியூசிக்கை கற்றுக்கிட்டு இன்றைக்கி உலகமெல்லாம் போற்றக்கூடிய ஒரு பயங்கரமான சிம்பனி எழுதி உலகமெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். எல்லா நாடுகள்லேயும் அவர் சிம்பனி நடக்க போகுது. பண்ணியாச்சு, துபாயில் பண்ணியாச்சு, அமெரிக்காவில் பண்ணியாச்சு, லண்டனில் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உலகம் சுற்றக்கூடிய அளவுக்கு சிந்தனைகளை பெருசாக்கிட்டார் அவர். அவருடைய இப்போல்லாம் அவரை பார்த்தா ஒரு அண்ணன் தம்பிகிட்ட பேசுகிற மாதிரியே இல்லை. எனக்கு அது மிஸ் ஆகுது. ஏன்னா நான் வந்து இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஒரு அண்ணன் தம்பி எனக்கு இப்படி பெரிய இளையராஜான்னு ஒரு அண்ணன் இருக்காருன்னு சொன்னால், அவர் இப்போது சமீப காலமாக இப்படி தான் இருக்கார். இப்போ உட்காந்தோம்னா இப்படி வந்து பார்ப்பார், சேனல்கிட்ட இப்படி உட்காந்து மேனஸ்கிரிப்டில் எழுதுவார். திங்க் பண்ணி இப்படி எழுதிட்டு பார். நான் திங்க் பண்ணி பார்த்துட்டு என்னது அப்படின்னா சேனல் எழுதி கொஞ்சம் வச்சு அப்படின்பாரு. இல்லைடா இன்னொன்று இல்லை, ரொம்ப நாளாச்சு பார்த்து போகலான்னு இருந்தேன்னா அந்த எழுதுகிற பேடெல்லாம் அப்படி கீழே வச்சுட்டு எழுந்து நிற்பார். எழுந்து நின்று இப்படி முகத்தை காட்டு அப்படின்னு பாரு. அப்போ பார்த்துட்டு இல்லை போடான்னு சொல்கிறியா நீ அப்படின்னு. பார்க்க வந்தேன்னு சொன்னால் சுற்றி காட்டு பார்த்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி. இது வந்து சந்தோஷமாக இருந்தது. அண்ணன் வந்து நமக்குள்ள ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது. சில நேரங்களில் அவர் பேசலைன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அவர் அந்த மாதிரி மாறிட்டார். சதா சர்வகாலம் நாங்கள்லாம் ஆரம்பத்தில் 120 படம் வரைக்கும் அண்ணனோட அசிஸ்டன்ட் உட்காந்து ஒரு பாடல்கள் நானும் ஞாபகப்படுத்தி 2 பேரும் தான் பாடிட்டு இருக்கோம். நான் தான் கிட்டாரிஸ்ட்டு, அவர் வந்து பியானோவில் வாசிப்பார். வீட்டில் உட்காந்து சாங் கம்போஸ் பண்ணுறது நாங்கள் 2 பேர் தான் உட்காந்து பண்ணுவோம். ஏன்னா இப்படி வச்சுக்கலாம் வேணாம், அப்படி தரத்தாரே தரத்தீரதானா அது பாட்டாக வந்துடும் உங்களுக்கு. அது மாதிரி 2 பேரும் உழைச்சி எங்கள் அண்ணன் இந்த பாவல பிரதர்ஸுங்கிற பேரில் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வரணும்னு சொல்லி தான் மனசில் வந்தோம். அதே மாதிரி வளர்ந்தோம். ஆனால் அவர் வந்து எதுலேயுமே மியூசிக்கை தவிர வேறு எதுலேயுமே பற்று இல்லை. சாப்பாடு சரியாக சாப்பிட மாட்டார். காலைல டிஃபன் அவர் கூட சாப்பிட்டார் 2 இட்லி, அவ்வளோதான். மத்தியானம் அவர் கூட வீட்டுக்கு சாப்பிட போனால் சப்புன்ருக்கும். என்னடா இது உரப்பும் இல்லை உப்பும் இல்லை, என்னென்ன இப்படி என்னென்ன இப்படி என்ன 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 பாரு இல்லை, இவ்வளோ கம்மியாக உப்பு சாப்பிட்றது ஒன்றும் இது டேஸ்ட்டே இல்லை. என்ன வேணுமோ போட்டு இந்த பெப்பர் சால்ட் போடுங்க, இந்த உப்பு எடுத்து கொட்டிக்கோ, அவ்வளோதான். எது பிடிச்சி அதே சாதம் தான் கிடையாது அப்படிம்பாரு. அவர் தனிமையை யோசித்து நம்ம கேட்டோம்னா அதை கூட அவர் சாதாரணமாக எடுத்துக்கிறார். அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அது சதா சர்வகாலமும் இசையை தவிர வேறு ஒன்றுமே. என் நினைவும் கனவும் இசையே, இசை இருந்தால் மரணமேது அவர் எழுதின பாட்டு தான்.
அந்த பாட்டு மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைக்கும் போது எவ்வளவு பெருமைக்குரிய பிறவி எங்களுக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு தான், ஏன்னா எனக்கு அண்ணன் இல்லைன்னா அந்த அறிவு அவருக்கு வந்திருக்குமா? அப்படியா? ஆமா சார், யாரும் கூப்பிடல சார். படம் இட்டு அப்போ ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுங்க சார், கங்கைபுரம் போடுங்க. எதுக்கு அவர் வந்து இவரை போட்டாரு? நான் அவ்வளோ பக்கத்தில் அவங்க அப்பா மாதிரி பக்கத்தில் இருக்க என்னை வந்து மியூசிக் போடல, அவர் இவரே போடல. இல்லை அதுக்கு இல்லை, நிஜமாவே யாராக இருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. இப்போ அண்ணன் பண்ணுற படமெல்லாம் ரஜினி படம் பண்ணுறாரா, இப்போது கமல் படம் பண்ணுறாரா, என்ன படம் பண்ணுறாரு? இல்லை, அவருக்கு கிடைச்சது யார் அவர் விரும்பி போகிறாங்களோ அதை பண்ணுவார். அது ஆர்டிஸ்ட் கேட்குறதில்ல, கதை சொல்லுவாங்க. ஐயா நீங்கள் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும், இப்படி தானே பேசுகிறாங்க. போய் அவர்கிட்ட வேலை கேட்குறதே பயம். கேட்டோன்னா சரி கதை சொன்னா சரி வா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டாருன்னா பாட்டு ஃபிக்ஸ்டு. வழி நெடுக காட்டு மல்லி பாசம் இப்போ மாறலி தாரா திரர தாரர தரரா திரர. எவ்வளோ மயக்கிட்டு வரும். அது மாதிரி இப்போவும் மயக்கக்கூடிய இசை அவர் கைவசம் இருக்குது. ஆனால் அவரை போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு தள்ளி நிற்கிறார், வேற ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் ஆசை இருக்குது, அவரோட படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, போனால் என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. ஆனால் அந்த ஞானம்ங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு டிராப் கூட குறையில, மேலே ஏறிக்கிட்டே தான் போகுது. இப்போ 2வது சிம்பனி எழுதிட்டு இருக்கார், அது கூடிய சீக்கிரம் ரெக்கார்டிங்கு நான் சொல்லியிருக்கேன். நான் இந்த தரம் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் சிம்பனி அங்கே வாசிக்கும் போது நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போவே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டேன். அது மாதிரி அதற்கு பார்க்குறதுலாம் பெரிய கொடுப்பனை. என்ன மாதிரி கொடுத்து வச்ச ஆட்கள் யாருமே கிடையாது. பாரதி ராஜான்னு ஒருத்தர், அவருக்கு நாடகத்துக்கு நான் பாட்டு ஊரில் எழுதுன காரணத்தினால அவர் திரைப்படத்துக்கு வரும்போது அந்த அண்ணன் டியூன் பண்ணுவாங்க. போட்டார்னா அமரு இதுக்கு ஏதாவது வார்த்தை சொல்லு, சும்மா டம்மியாக பாடி காட்டுக்கிறா டியூனு வார்த்தை சொன்னோன்னே நான் வந்து அதே சந்தம் தான் செந்தாழம்பூவே செந்தாழம்பூவேன்னு எழுதியிருக்கலாம். ஆனால் வந்து எனக்கு வந்து சாஃப்டாக வேர்டு வரணுமே அப்படிங்கிறதுக்காக செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே ஜில்லென்ற காற்றே என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோன்னு எழுதுனா அப்போ யாருக்குமே தெரியல செந்தூரப்பூவேன்னு ஒன்று இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஜேசுதாஸ் தான் எடா அது எதடா செந்தூரப்பூ எடா உண்டு இவன் எனக்கு அறியல அப்படின்னாரு. இல்லைங்க எனக்கு வந்த வார்த்தை தரிசனம், அந்த டியூனை கேட்டோன்னே எனக்கு வந்த வார்த்தை, அந்த வார்த்தைன்னா செந்தூரப்பூ அகராதிலே இல்லாத ஒரு பூ. அதை இல்லவே இல்லை, செந்தூரப்பூன்னு ஒரு பூவே கிடையாது. அப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பூ இல்லைன்னு தெரியும். சிவகுமார் என்ன சொல்லுவாங்க, இப்போ பூவோட பேர் எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க, அதில் செந்தூர் பூ இருக்காது, செந்தூர் பொண்ணு ஒரு பூவே இல்லை. அப்படி நான் இல்லாத பூவை எழுதி அதே ஒரு டைட்டிலாக வச்சு படம் கூட எடுத்தாங்க, சித்தர் பூன்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெரிய ஞானி பாருங்க, வருங்காலத்தை உணர்த்தி சொல்லக்கூடிய ஒரு ஆளாக பிறந்திருக்காங்க பாருங்க. பாருங்க செந்துருக்கம், அது செந்துருக்கம். நான் நினச்சி எழுதுனது அதுதான், கரெக்டாக சொன்னார் ஜி. என்னென்னா செந்துருக்கம்னு வைப்பாங்க. செந்துருக்கம்ன்றது குங்குமத்துக்கு பதிலாக கிராமத்தில் வச்சுக்கிற ஒரு அவங்கள மேக் பண்ண ஒரு செந்தூரை போட்டு செந்தூரை புட்டு வச்சுக்கிட்டாங்க, செந்தூரை புட்டு வச்சுருக்காங்க சொல்லுவாங்கள்ல அது. அப்போ செந்துருக்க பூன்னா ஒருவேளை குங்கும பூவாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஐடியா. செந்துருக்கம் அது குங்குமம் இருக்கிற இடத்துல இருக்குது. அப்போ செந்துருக்கம்ங்கிறது குங்குமத்தை சேர்ந்த ஜாதியாக இருக்கும். அதனால் குங்கும பூவேன்னு எழுத முடியாது, டியூனுக்கு சரியாக இருக்காது. அதனால் அது அப்படி வந்தது தான் அது பாட்டு. ஏதோ நம்ம நினைக்கிற கற்பனை நம்ம அது வர்ற வரைக்கும் எங்கேருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது. திங்க் பண்ணி உட்காடுறோம், பேப்பர் எடுக்கிறோம், அவர் மியூசிக் போடுறாரு, சுதி போடுறாரு, ஏதோ டெம்போ ஒன்று அப்படி தடக்கு டக்கு 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 டக்குன்னா போடுறாரு, போட்டு ஒரு டியூன் ஆகிடுது. அதுக்கு வார்த்தையில் எழுதுனா உயிர் வந்துடுது, பாடின ஒன்று இன்னும் தூக்குது, ஆர்கெஸ்ட்ரா போடுறோன்னு இன்னும் பலமாகுது. அப்படி ஒன்றுன்னா அவங்க திங்கிங்கில் வர்றதே தவிர. ஆனால் ஆக்டிங்கிறது ஃபிக்ஸு. டைரக்டர் வந்து இப்படி தான் வேணும், ஏய் எங்கடா போடுறேன் அப்படிதான் பார்த்து சொல்லணும், ஏய் எங்கடா போடுறேன்னு சொல்லக்கூடாது, ஏய் எங்கடா போடுறேன் அப்படின்னு அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு பேசுகிறாங்களே மேடையிலலாம். அது அந்த டைமில் வால்யூம் கொடுத்து எந்த இடத்துல குறைக்கணுங்கிறத வச்சு தான் அரசியலே ஓடிட்டுருக்கு. அரசியலே பார்த்தீங்கன்னா எல்லோரும் பேசுகிறது அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படிப்பட்ட சொன்னால் அதுக்காகத்தான் சொல்கிறேன் நினச்சி பாருன்னு சொல்லி பேசுகிறதுலாம் இந்த மாடுலேஷன்லாம் சினிமா இருந்து கிடச்சது தான் அரசியல்வாதிகளுக்கு. அரசியல்வாதிகளுக்கு இல்லைன்னா பாவம் வராது. பல பேர்
நீங்களும் யாரை பற்றி சொல்கிறேன்னு சொல்ல வேண்டாம். அது வந்து ஏன்னா எல்லாரும் அப்படி தான் இருக்கணும். நாங்கள் என்ன செய்யலை நாட்டுக்கு எங்களை மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் வரத்தான் செய்யும். அப்போ சினிமா கலைஞனின் நடிப்புங்கிறது எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. அரசியல்லையும் சரி, எல்லா வீட்லேயும் சரி, எல்லா இடங்கள்லையும் இந்த சினிமா பாணியில் வரக்கூடிய டைலாக்ஸு, பாவங்கள் எல்லாமே பழகி போச்சு. அதை சரியாக எடுத்து கொடுத்தது தம்பி அழகுமலை அவர் பிள்ளைக்கு தான் சொல்லணும். ஏன்னா கிராமத்தில் இருக்க அந்த கதையை கொண்டு வந்தார். கதை கேட்கும்போது நல்லா இருந்தது. அவர் இன்னும் பார்த்தா நடிச்சிருக்கிறாரு, அதையும் பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் மேக்கப் குறைச்சிருக்கலாம் நீங்கள். கொஞ்சம் மேக்கப் குறைச்சிருக்கலாம். ஏன்னா இயல்பாக இப்போ நான் நடித்த படத்தில் வந்து எனக்கு சுத்தமாக மேக்கப் இல்லை. நான் பிளாக்காக இருக்கிறதுக்கு அந்த வெயிலில் அலைஞ்சு ஃபேஸ் இன்னும் கருப்பாக போச்சு. நான் வந்து இந்த ரோஜாட சொன்னேன், ஏமா கொஞ்சம் மேக்கப் எனக்கு மேட்ச் ஆகாமா, ஏன் நீங்கள் வந்து அழகாக இருக்கிற பொண்ணு தானே, உங்கள் கதைப்படியே வந்து அழகாக இருக்கிற பொண்ணை பார்த்து தானே சந்தையில் இருக்கிற பொண்ணு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறீங்க, நான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் உனக்கு தப்பு கிடையாது, சும்மா இருக்கேன் அப்படின்னு. சும்மா இருக்கிற நேரத்தில் ரோஜாவோட அரட்டை அடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். பழசெல்லாம் ஞாபகம் ஓடுது. அந்த நாள் ஞாபகம் நெச்சிலே வந்து சும்மா இருக்கேன் அப்படின்னும். ஏம்மா இப்போ தாம்மா உன்னை பார்க்க முடியுது, பேச முடியுதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி அந்த ஷூட்டிங்கவே ஜாலியாகிறது வேலையாக இருக்கும். பொழுது போகிறதே தெரியாது. அவங்க டைரக்டர் பாவம், அவங்க அடுத்த ஷாட்டுக்கு திங்க் பண்ணிட்டுருப்பாங்க. ஆர்டிஸ்ட் அப்படி தான் இருப்பாங்க. இப்படி நீங்கள் இருந்த மாதிரி தான், நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அது மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. நீங்கள் ஷார்ட்டை முடித்தோன்னா உங்களுக்கு வேலை முடிச்சிடும், நீங்கள் ஜாலியாக மற்றவங்களோட பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு அடுத்த ஷார்ட்டு மேலே ஞாபகம் இருக்கும், அடுத்த டைலாக் மேலே ஞாபகம் இருக்கும், அடுத்த கதைக்கு லிங்க் எப்படி கொண்டு போகிறது, இந்த சீன்லேருந்து கட் பண்ணி எந்த சீனுக்கு போகிறோங்கிற ஐடியாவிலேயே அவங்க ஃபுல் பிக்சரை எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆக தொழில்முறையாக எடுத்துக்கொண்டு டைரக்டராக புதிதாக மலர்ந்திருக்கக்கூடிய அழகுமலை அவர்களுக்கு அந்த பக்கத்தில் நாங்கள் எடுக்காத இடமே இல்லை. அழகர் மலை, இது அழகுமலை, அது அழகர் மலை. அழகர் மலையில் நாங்கள் கால் படாத இடமே கிடையாது. நிறைய சீன்ஸ் அங்கேயே எடுத்திருப்போம். இந்த மான் சொந்த மானில் வந்து அந்த படியில் இறங்கி வருவாங்களே, அதெல்லாம் அழகர் மலையில் இருந்தது மேலே இடங்கள். அதை தான் சொல்ல வந்தேனே, ஒவ்வொருத்தர் வாழ்ந்த இடத்துல வர்ற கதை வரும்போது அவங்க ஊர் தான் ஞாபகம் வரும், அவங்க தெருவு தான் ஞாபகம் வரும், அங்கே நடந்த சம்பவங்கள் தான் ஞாபகம் வருங்கிறத இந்த படத்தின் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இந்த மாதிரி புதிய கலைஞர்கள், புதிய தயாரிப்பாளர்கள், புதிய இயக்குநர்கள் ஒன்றாக வரும்போது அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக நமது சங்கங்கள் நிச்சயமாக முன்வர வேண்டும். முதல் ஒரு விண்ணப்பமாக இந்த படத்தை தயாரிப்பாளர்கள் சங்கம் பார்க்கணும். பார்த்துட்டு அவங்களுக்கு தியேட்டர் வாங்கி கொடுங்க. எங்கே வாங்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து நீங்கள் பார்க்கணும், நீங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி டைரக்டர் சீன் இல்லை, முதல்ல கதை கேட்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா வந்து என்ன மாதிரி ஆட்கள் கேட்டோம்னா அது வந்து அது தூக்கி நல்ல சீன்லாம் முன்னாலே ரிலீஸ் ஆகிற படத்தில் வச்சுருவோம். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் அப்படி விலைக்கு வச்சுட்டு, மற்றபடி முழு படத்தையும் நீங்கள் பார்த்த தயாரிப்பாளர் ஒரு புதிய ரூலாக கூட நீங்கள் சேர்க்கலாம். அடுத்த மீட்டிங்கில் சொல்லி இந்த மாதிரி பல பேர் வர்றாங்க, நல்ல திறமைசாலிகள் வெளியே கொண்டு வர முடியல, அதனால் நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் பிடிக்கணும். தியேட்டர் யார்கிட்ட போய் கேட்கணுமோ அது அவங்களுக்கு விடாமல் நீங்களே அந்த தியேட்டர்லாம் யார் வச்சுருக்காங்களோ, யார் கான்ட்ராக்டில் இருக்கோ அவங்கள்ட்ட சொல்லி, ஐயா ப்ளீஸ் உங்களுக்கு ஒரு 10 தியேட்டர் இங்கே கொடுங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா தயாரிப்பாளர்களாக புதிதாக வருபவர்களுக்கும் உதவியாக இருக்கும், புதிய இயக்குநர்களாக வருபவர்களுக்கும் அது உதவிகரமாக இருக்கும். இதில் இப்போ ஒரு பெரிய லாபம் நீங்கள் சம்பாதிக்கலாம் சார். ஏன்னா வந்து இந்த ஹீரோயின்ஸ்லாம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க, அடுத்த படத்தில் பயங்கரமாக சம்பளம் வாங்குவாங்க புதுமுகங்கள். அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்காமல் நடிக்க வைக்கணும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு இது அடையாளம் தானம்மா. இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இதுக்கு எவ்வளோ வாங்கினா, உங்கள் அம்மா எவ்வளோ அக்கறையாக இருந்தாங்க உங்கள் மேலே, நான் பார்த்துட்டேன் சைடில். நீங்கள் அங்கே பேசிட்டுருக்கே அப்படின்றாங்க. அப்படி இது அம்மாக்கள் வந்து அவங்களை காவல் காத்து அப்படி கொண்டு வர்றாங்க ஜம்முன்னு. நிஜமாவே எனக்கு அது சந்தோஷமாக இருந்தது. புள்ள மேலே எவ்வளோ அக்கறை அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கணும். நீங்கள் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி தான் இருப்பீங்க. அவங்க ஷூட்டிங் வர வேண்டாம்னு சொல்லுவாங்க. நீ ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும், வரணுமா அம்மா வரணும். அவ்வளோ மோசமாக இருக்காங்களா மற்றவங்களாம்? அவ்வளோ நம்பிக்கை இல்லையா? ஓகேப்பா. இல்லை சும்மா ஜாலிக்கு ஏதாவது இவங்களுக்கு விஷயம் வேணுமென்று இருக்காது நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அம்மா அவ்வளோ பொறுப்பாக இருக்கிறது தான் நல்லது, பார்த்துக்கணும், பொண்ணை பார்த்துக்கணும். ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லைம்மா, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுறாங்க. நம்ம சும்மா தப்பாக நினைக்கிறோம், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக பழகுறாங்க. இப்போ ஹீரோயினும் சரி, இவங்களும் சரி, நீங்களும் 2 பேரும் ஹீரோயினா 2 ஹீரோயினா ஓகே. அப்போ அவங்களுக்கு சௌகரியமாக இருக்கக்கூடிய குரூப்பு தான் பக்கத்தில் இருக்குது. அதனால் நம்பி விடலாம். இந்த காலத்தில் அப்படி இல்லை, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுறாங்க அப்படிங்கிறது உணர்ந்துக்கணும். அது மாதிரி வேறு என்ன சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் பேசியாச்சு. ஏதாவது அவ்வளோதான். இப்போ மியூசிக் பண்ணுறதை பற்றி கேட்டீங்க, அதுதான் அப்படி போயிருக்கு. பாட்டு எழுதுறதை பற்றி என்ன நல்ல பாட்டு கேட்டு தெற்கு பக்க காற்று அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு பாட்டு எழுத வச்சார். முன்னாள் பாட்டு எழுதுனோம்னா சார் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் பல்லு இருந்தால் நல்லா இருக்குமேனா, நிஜமாகவே அண்ணாயிட்ட எழுதின பாட்டு எல்லாமே ஃபஸ்ட்டே ஒரு பாட்டு போட்டுருவார். இப்போ ஒரு வார்த்தை சொல்லி பாடிடுவார்.
ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா மாங்குயிலே மாங்குயில மட்டும் வந்துடும். மாங்குயிலே தன்னைத்தான் பாடுவார். அப்போ அந்த மாங்குயிலை பிடிச்சி நம்ம போனோம். அப்போ மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாள். அப்போ நம்ம இஷ்டம்தான். கால தழுவி நிற்கும் கனகமணி கொலுசு எம்மா நானாக மாற இப்போ நினைக்குதம்மா மனசு, உள்ள இருக்குறீங்க வெளியே என்ன பேச்சு. புரிஞ்சதா? கால தழுவி நிற்கும் கொலுசு நானாக மாற இப்போ நினைக்குதம்மா மனசு. அட நீங்கள் உள்ளே இருக்கிறீங்க வெளியே என்ன பேசு, மனசுக்குள்ளே இருக்கிறீங்க எனக்கு கொலுசை பற்றி சொல்லிடுங்க, காலில் கொலுசு மாதிரின்னு அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்கேன். யாருமே இதற்கு சொல்லவே இல்லை. இத்தனை பேர் தந்திரம் கேட்டிருக்கீங்க. இந்த மனசு நஞ்சனரம் தான், வந்து விழுந்த நல்ல விதை தான், சந்திரனத்தான் சாட்சியம் வச்சு சொன்ன கதை தான், சொந்த கதை தான். தோளை தொட்டு ஆற ஐயா சொர்க்கத்தில் சேர, மாலை வந்து ஏற, பொண்ணு சம்மதத்தை கூற, சந்தனம் கரைச்சி பூசணும் எனக்கு, முத்தையன் கணக்கு மொத்தமும் உனக்கு. இப்போ பாடும்போது தெரியுதில்ல உங்களுக்கு, ஏன் இந்த வார்த்தையை ரசிக்க மாட்டேங்கிறீங்க? எதுக்கு யூடியூப்ல இளையராஜா இசையமைத்த பாடல்கள் போட்டுக்க? எதுக்கு கங்காபரண எழுதின பாட்டு போடுறதில்ல? எங்க யூடியூப் பாட்டுகள் தேடி பிடிச்சி போடுங்க சார். நீங்கள் யார் எழுதுறாங்கன்ட்டு போடுங்க. எங்களுக்கு 2 பேரால் தான் உருவாக்கப்பட்டது. நல்லது யோசிங்க. இளையராஜா டியூன் கொடுக்க நாங்கள்லாம் பாட்டு எழுத. சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிற மேனியில் என் மனம் பித்தாச்சு, சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம், செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம், சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு எழுதுறோம். அப்போ இவ்வளவு ஆழமான பாட்டை கவனிக்கிறதில்ல. நீங்கள் வெறும் டியூனை கேட்டு விட்டுருங்க. உள்ளே பாருங்கள் என்ன கஷ்டப்பட்டு எழுதியிருப்போங்கிறது. எந்த பாட்டுமே பார்க்கும்போது தான் கேட்கும்போது தான் தெரியுது. இப்போ தான் கேட்குறேன் அதிகமான பாட்டு. என்னோடய பாட்டு கேட்கும்போது தான் பரவாயில்லையே, நம்ம நல்லா நான் இலக்கணம் இலக்கியம் படிக்காதவன். இலக்கணம் ஒரு 8வது வகுப்பு தாண்டலை. இளையராஜாவும் 8th ஸ்டாண்டர்டு, பாரதிராஜாவும் 8th ஸ்டாண்டர்டு, நானே 8th ஸ்டாண்டர்டு. அதுக்கு மேலே படிப்பு ஏறல, படிப்பு பிடிக்கல. எங்கள் அண்ணெல்லாம் எங்கள் அண்ணன் பாவல வரதராஜன், பாஸ்கரனா, ராஜா அண்ணா 3 பேரும் சேர்ந்து நம்ம வீட்டில் ஒரு ஆள் படித்தவங்களா இருக்கணும்டா, நீ வந்து தயவுசெய்து நீ படிப்பை கண்டினியூ பண்ணனா, நான் இல்லை எனக்கு பாட்டு தான் வேணும், எனக்கு படிப்பு வேணான்னு சொல்லிட்டு அண்ணன் கச்சேரியில் போய் பாண்டவன். எங்கள் அண்ணன் கிரியேட் பண்ணவர். எங்கள் அண்ணன் பாவல வரதராஜன் இல்லைன்னா நாங்கள்லாம் ஒன்று சத்தியமாக வந்திருக்க முடியாது. ஏன்னா அவர் தான் எங்களுக்கு பாட்டு எழுத சொல்லி கொடுத்தார், பாட்டு பாட சொல்லி கொடுத்தார், கதை எழுத சொல்லி கொடுத்தார். அது இல்லைன்னா எங்களுக்கு நாங்கள் இவ்வளவு பெருசாக வந்திருக்க முடியாது. எங்கள் அண்ணன் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள்லாம் வந்தோம். எங்கள் அண்ணன் போட்டெல்லாம் அருமையான பாட்டுகள். அப்போ பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி, பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது அப்படின்னு இருக்கோம். எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவாங்க, 7 ஜனங்கள் உட்காந்து கேட்டிருப்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சி கச்சேரியில். அதில் அந்த டியூனில் எழுதுவாங்க, நான் அதை பாடுவேன். அப்போ வாய்ஸ் சின்ன குழந்தையா இருக்கனால ஒரு பெண் குரல் மாதிரி இருக்கும். ஏர் பிடிக்கும் உழவனுக்கு நிலம் இருக்காது, எந்திரமாய் உழைத்திடுவான் பலன் இருக்காது, கட்டிடங்கள் உயர்த்திடுவான் கலையழகோடு, ராவில் கண்ணுறங்க தனது சொந்த வீடு இருக்காது. ஒரு பாடுதான். சிக்கிக்கிட்டு முழிக்குதம்மா வெக்கங்கட்ட காளை 2, முட்டி உடஞ்ச காளையன் கண்ணம்மா, இது மூக்கு கயிறு அந்த காளையன் பொன்னம்மா, 10 ஆண்டு காலமாக அத்துக்கிட்டு மேஞ்ச காளை, வித்தாரம் பேசிக்கிட்டு என் கண்ணம்மா, இப்போ வீடு வீடா சுற்றி வருகுது பொன்னம்மா. காங்கிரஸ் கட்சிக்கு மாடுதான், காளை மாடு தான் அடையாள இது தேர்தல் சின்னம். அதனால சிக்கிக்கிட்ட முடிக்குதுமா வெக்கங்கிட்ட காளை 2ன்னு எழுதி புரட்சியை ஏற்படுத்தினவர். அழற பாட்டு போட்டாங்கன்னா ஐயோ, அந்த மாதிரி ஜனங்கள் அழுது நாங்கள் பார்த்துருக்கோம். அது மாதிரி எல்லா உணர்வுகளையும் கொண்டு வரக்கூடிய எங்கள் இசை தகப்பன் எங்கள் அண்ணன் மட்டும் பாவலர் இல்லைன்னா எங்களுக்கு இந்த வாழ்க்கை இல்லை. நோ இசை உலகம், நோ பாட்டு எழுதுறது, நோ பாடுறது. அப்போ எங்களுக்கு குருவாக ஒவ்வொருத்தருமே அப்படி தான். உங்கள் பிள்ளைகள்லாம் இப்படி தான் வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருடைய பிள்ளைகளும் நான் அப்பா மாதிரி வரணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வருது. உங்கள் பிள்ளை சரி, உங்கள் பிள்ளை சரி, எல்லாருமே அப்படி வருவாங்க. உங்களுக்கு குழந்தை வரும்போது அவங்க நடிக்கிறதுனால நடிக்கிறதெல்லாம் கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் நடிகையாக வந்துட்டீங்க, அதனால உங்கள் குழந்தைகளே கலையில் வளங்க. நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்த்துக்காக வந்திருப்பது எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. எனது மூத்த பிள்ளையான அருமைக்குரிய அழகுமணி அவர்கள்
மிகச் சிறப்பாக அவர் என்னை நம்பி கதை சொன்னார், என்னை நம்பி இந்த இதில் இறங்கினார். ஆனால் எனக்கு தெரியாத பல சர்ப்ரைஸை கொடுத்துருக்காரு. நடிச்சிருக்காரு, கதை எழுதியிருக்காரு, பாட்டு எழுதியிருக்காரு, நடிச்சிருக்காரு, எத்தனையும் பண்ணிருக்காரு, டைரக்டும் பண்ணிருக்காரு. அதனால் அந்த அசோசியேட் டைரக்டருக்கும் என்னுடைய பாராட்டுகள். மிக்க துணையாக இருந்து அவங்க வந்து அந்த படத்துக்கு மிக்க உதவியாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் கொஞ்சம் காட்டுங்களேன் உங்கள் முகத்தை எங்கே இருக்கீங்க, எதுக்கு மேடையில் இருக்க வேண்டியவர், எதுக்கு நீங்கள் கீழே இறங்குறீங்க? ஓகே, அதனால் அத்தனை பேருக்கும் அவருக்கு உதவியாக எனக்குன்னா ஆகினால் உங்களுக்கெல்லாம் பாராட்டு. ஏன்னா வந்து இத்தனை பேர் ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு முதலாளியாக இருந்தால் போகிறோம், மற்ற கவர்லாம் கூலி ஆட்கள் வச்சு பண்ணிடுவாங்க. ஆனால் அத்தனையிலையும் இருந்து அழகுமலை அவர்கள் சாதித்திருக்கிறான்னு சொல்லும்போது இன்னும் அருமையான படங்களை எடுக்க வேண்டும். உங்களுக்கு மனசில் எந்த ஆர்டிஸ்ட் இருக்கோ அவையெல்லாம் போட்டு வியாபாரத்துக்காக கொஞ்சம் அப்படியும் கொஞ்சம் நீங்கள் மாறணும்னு சொல்லி, ஏன்னா புதுமுகங்களுக்கு அதிகமான விலை வர்றது கொஞ்சம் இந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்க என்ன விலைக்கு கேட்டாலும் கொடுத்துருவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஆகவே அதெல்லாம் சொல்லி இவங்க பாப்புலர் ஹீரோயின் ஆகிட்டாங்க, இவங்கெல்லாம் சேர்த்துங்க பாவம், நான் சிபாரிசு பண்ணுறேன். ஓகே, அது மாதிரி புதியவர்கள் வருவதை வரவேற்று வாங்க வாங்க வாங்க, நிறைய பேருக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றது எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. ஏன்னா இந்த மூத்த பிள்ளையான அழகுமலை அவர்கள் நடத்திய எல்லா விஷயங்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். வெற்றி விழாவில் உங்களை வந்து மதுரையில் சந்தித்து இன்னும் பாராட்டணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா இந்த படத்தின் பாட அந்த இது ஏன்னா குழந்தை எனக்கு ரொம்ப பேச கொடுத்தாரு. இந்த காதல் பருவம் காமத்தை நாடும், காமப்பருவம் குழந்தை நாடும், குழந்தை பருவம் குழந்தை பருவம் வாலிபத்தை நாடும், வாலிப பருவம் இல்லை எனக்கு முன்னாள் கீ எடுத்து கொடுக்கணும், டைலாக் கொடுக்கணும். வாலிப பருவம் இல்லை அதை பாடக்கூடாது, எப்படி கீ எடுக்கும் தெரியுங்களா? நான் குழந்தை வாலிப பருவம்ன்ற போது அடுத்த வாரம் நீங்கள் சொல்கிறேன். வாலிப பருவம் முதுமையை நாடும், இப்படி தான் அந்த டைலாக் எடுத்து கொடுக்குறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி மிகச்சிறப்பாக இசையமைத்ததற்கும் மிகச்சிறப்பாக பாடல் எழுதி படத்தை இயக்கியதற்கும் எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாட்டு எழுதி கொடுக்க தெற்கு பக்கு காத்து இன்னொரு பாட்டு கொடுத்ததற்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி புதியவர்கள் வர வேண்டும், சினிமா உலகை வாழ வைக்க வேண்டும் என்று தம்பிகள் சார்பாக, அப்புக்குட்டி சார்பாக, சென்றாயன், ஐயோ நீங்கள் இந்த இதில் கூரையை பிச்சுட்டு போனீங்களே, கூரையில் ஏறி போய் கரண்ட்டு வயர்லாம் தொட்டு, அது நடிப்பா இல்லை வந்து ரியலாகவே பண்ணிக்கலாம். ஆனால் நடிப்பு தான் நாங்கள் கேட்குறோம், எப்போ போய் அப்போ தான் ரேட்டிங் ஏறும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். அது தெரியல, எனக்கு உண்மையிலே தெரியல. செட்டப்பு உள்ளே இருக்கிறது இந்த மாதிரி இருக்குது எனக்கு தெரியும். இப்படி போனேன்னா உனக்கு பயங்கர பேர் வரியான்னு அதே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகி போச்சு. ஆகவே எல்லா கஷ்டமும் பட்டு தான் நம்ம மேலே வர்றோம். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அந்த கஷ்டத்தில் இந்த கஷ்டமாக வந்து உயர்ந்து நிற்கிறோன்னா நெக்ஸ்ட் செம்ராயன்னு தெரியும், எனக்கு அப்புக்குட்டி தெரியும் சொன்னால் அவங்க பட்ட கஷ்டங்கள் தான் நாங்கள் பட்ட கஷ்டங்கள் மாதிரி அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். அந்த கஷ்டத்துக்கு மிகுந்த பலனை கொடுக்க வேண்டியது தயாரிப்பாளர்கள் யூனியன், அங்கே இயக்குநர்கள் சங்கம், அவங்க தான் புதியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாருக்கும் பாரதி கண்ணன் அவர்களுக்கும் நான் வந்து ரொம்ப நன்றியை சொல்ல கடன்பட்டுருக்கிறேன். அவர் முதல்ல கரகாட்டக்காரன் வாங்கி வந்தது நம்மளாம் அது கொடுத்து வச்சுருக்கோம், அது வந்து வெற்றி அமைஞ்சதுக்கு. எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லவர்களுக்கு நல்லதே வரும். தெம்பாக இருப்போம், திடமாக இருப்போம், உறுதியாக இருப்போம், உணர்ச்சி பூர்வமாக இருப்போம். வாழ்வோம் வாழ்வோம் வாழ்வோம், அனைவரும் வளமுடன். எனக்கு பக்கத்துணையாக வந்த ரவிகாந்த் அவர்களுக்கு நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் எனக்கு மிக நெருங்கிய ஒரு பிள்ளை. அவர் வந்து எங்கே போனாலும் என்னை விட மாட்டார், தனியாக விட மாட்டார். எனக்கு கொஞ்சம் வயசு இப்போ 47 ஆகுது. அந்த 47 வயசில் நமக்கு கொடுத்தா என்னது என்னாச்சு 47 வயசுலேயே எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால இந்த எலெக்ஷனில் என்னென்னா அதில் கொஞ்சம் இருக்கிறதுனால காலில் கொஞ்சம் இப்போ தான் ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் போயிட்டு வரேன். 47 வயசுலேயே இப்படி இருக்கேன்னு நீங்களாம் ரொம்ப சந்தோஷப்படும். 47 வயசு தான் பாருங்க. ஓகே, ரொம்ப நன்றி. வாழ்க அனைவரும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தாக்கு. பேரரசு, கருணாகரன், அப்புக்குட்டி, செந்தாயன் அனைவருக்கும் பாரதி கண்ணன் முதலான அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்தோட ஆடியோவை திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர் கதிரேசன், துணைத் தலைவர் கமலக்கண்ணன், இயக்குனர் பேரரசு, பாரதி கண்ணன், ரவிகாந்த்,
ராஜா ஆகியோர் இணைந்து வெளியிட அழகுமலை தலைமையில் இசையமைப்பாளர் ஜோன்ஸ் ரூபர்ட், கேமராமேன் காசி, டான்ஸ் மாஸ்டர் அசோக் ராஜன், ஸ்டண்ட் மாஸ்டர் முருகன், எடிட்டர் ஜெய் கிருஷ்ணா, டைரக்ஷன் மேற்பார்வை வசந்தகுமார், கதாநாயகிகள் சர்மிதா, அமனா, ரவிகாந்த், மேனேஜர் நரசிம்மன் ஆகியோர் இணைந்து பெற்றுக்கொள்வார்கள்.